ஏசாயா 36 அதிகாரத்தினுடைய முதல் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாங்களா? ஏசாயா 36:1. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏதோ நமக்கு வழக்கமா வர மாதிரி ஒரு மூல வசனத்தை போல இது தெரியல, ஒரு சரித்திரத்தினுடைய ஆரம்பத்தை போல இது இருக்கிறது. இதுல இருந்து நமக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நாள் செய்திக்கு ஒரு தலைப்பு உண்டு. தலைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, அசீரியாவின் ஆவி. எல்லாரும் சொல்லாங்களா? அசீரியாவின் ஆவி. எப்படி இந்த அசீரியாவின் ஆவி ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுன்றதான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். எசேக்கியாவின் வாழ்க்கையில் அது எப்படி கிரியை செய்ததுன்றதை பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையிலையும் அது எப்படி கிரியை செய்துன்னு தெரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், ஆவியை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம், இயேசுவை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்குள்ள நிற்கிறதுக்கு இந்த ஆவி நம்மளை விழ தள்ளுது இல்லையா, நிக்க கூடாதுன்னு சொல்லி விழ தள்ளுது இல்லையா, இதன் தந்திரங்களை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அதை எதிர்ப்பது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காக தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அசீரியாவின் ஆவின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். இதே போல பார்வோனின் ஆவி இருக்கு, எசபேலின் ஆவின் இருக்கு, பாபிலோனின் ஆவின் இருக்கு, வலுசர்ப்பத்தின் ஆவின் இருக்கு. அப்ப இது எல்லாம் என்னங்க, நிறைய ஆவி ஆவின்றாங்க, கேட்கவே பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒன்றும் இல்லை, பேர் தான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து கிரியை செய்யறது யாருங்க? சாத்தான். அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தானே, பாம்புக்குள்ள புகுந்து, அந்த சாத்தான் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து கிரியை செய்கிறான். ஆனா அவன் தனக்குன்னு சொல்லி சில பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கான். எப்படின்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரியைகளை செய்யறது ஒவ்வொரு ஆவியினுடைய சுபாவமா இருக்கும். சரிங்களா? இந்த அசீரியா ஆவி ஒரு மனுஷனை தாக்குதுன்னா, ஒரு கிறிஸ்துவனை தாக்குதுன்னா, அவன் எந்த மாதிரியான தாக்குதலுக்கு உட்படுவான், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த விதமான மாற்றங்கள் உண்டாகுன்றதை இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன் இதை தெரிந்து கொள்ளணும்? தெரிந்து கொண்டாதான் இந்த ஆவி நம்மளை தாக்க வருதுன்னு தெரியும் பொழுது அதற்கு எதிர்க்க முடியும். கரெக்டுங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்க எதிராளி கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப எதிராளியின் பலம் என்ன, எதிராளி எப்படிப்பட்டவன், எப்படி தாக்குவான்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவனுடைய தாக்குதலுக்கு உட்படாம நம்மை தற்காத்து கொள்ள முடியும். கரெக்டுங்களா? அப்ப இன்றைக்கு நம்மை தற்காத்து கொள்வதற்காக ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். கவனமாக நம்ம கவனிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சரித்திரத்துக்குள்ள போயிட்டு வர போறோம், ஒரு சின்ன வரலாற்றுக்குள்ள போயிட்டு வர போகிறோம். ஏன்னா அதை சொன்னாதான் மிச்சம் இருக்க காரியங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ யார் இந்த எசேக்கியா ராஜா? இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய 14ஆவது வருஷத்துல யார் வந்திருக்கானா? அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்திருக்கான். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர் ஆளுகை செய்துட்டு இருக்கிற 14ஆவது வருஷத்துல அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் ஒரு ராஜா வந்திருக்கிறான். அவன் என்ன பண்றான்? யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அது என்ன யூதா? பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல யூதான்னு இருக்கும், சில இடத்துல இஸ்ரவேல் இருக்கும், சில இடத்துல சமாரியான்னு இருக்கும். எது தேவனுடைய தேசம், எது எதை குறிக்குது நமக்கு புரியாம ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் சொல்ற இந்த சரித்திரத்தை, இது நான் பைபிள் ஸ்டடியில நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இங்க இருக்க நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலரா வரதில்லைன்றதுனால நான் உங்களுக்கு சுருக்கமா அதை சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? இப்போ நீங்க நம்ம சபை இருக்கு இல்லைங்களா, இந்த சபையை எப்படி கற்பனை பண்ணிக்கோங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சபை என்னங்க, இப்போ இஸ்ரவேல் ஒரு முழு தேசம் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த தேசத்துல மொத்தம் எத்தனை கோத்திரங்கள் இருக்குன்னா 12 கோத்திரங்கள் இருக்கு. எத்தனை கோத்திரங்கள்ங்க? 12 கோத்திரங்கள். இப்போ இந்த 12 கோத்திரத்தையும் யார் ஆளுகை செய்துட்டு இருக்குது அப்படின்னா, தாவீது ராஜா என்பவர் ஆளுகை செய்துட்டு இருக்காரு. யாருங்க ஆளுகை செய்யறாரு? தாவீது ராஜா. எத்தனை வருஷம் ஆளுகை செய்யறாரு தெரியுங்களா? 40 வருஷம் ஆளுகை செய்துட்டு இருக்கிறார். தாவீதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சவுல் ராஜா ஆளுகை செய்யறார் 40 வருஷம். அடுத்து தாவீது ஆளுகை செய்யறார் 40 வருஷம். தாவீதுக்கு அப்புறம் அவங்க மகன் சாலமோன் ஆளுகை செய்யறார் 40 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட 120 வருஷமா 12 கோத்திரத்தையும் மொத்தமா வச்சுதான் ஆளுகை செய்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? மொத்தம் 12 கோத்திரம் இருக்கு. அந்த தேசத்துக்கு பேர் இஸ்ரவேல் தேசம். அதை 120 வருஷமா ஒன்னா 12 கோத்திரம் ஒன்னா வச்சுதான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சாலமோன் ரொம்ப ஓவரா பண்ணுவான் பாருங்க. 700 பொண்ணை கட்டி 300 மறுமனையாட்டையை கட்டி எல்லாத்துக்கும் கோயிலை கட்டி தேசத்தையே அசிங்கப்படுத்தினதுனால தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்து தேவன் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்தை 2ஆ பிரிக்க போறேன்னு சொல்வார்.
ரெண்டா பிரிக்கிறது அடி பிரிக்கணும். 12னா 6 6ன்னு பிரிக்கணும். தேவன் அப்படி பிரிக்கிறார். அவருக்கு இருந்த கோபம் அவ்வளோ. அதனால ரொம்ப கோவப்பட்டு இருக்கிறதுல எந்த கொஞ்சத்தை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் தாவீதின் சந்ததிக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். ஏன்? சாலமோன் பண்ண வேலை அந்த மாதிரி. ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அதனால இந்த முழு தேசத்தை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா 10 கோத்திரத்தை தனியா பிரிக்கிறார். மேல இருக்கக்கூடிய இது வந்து மேல் பகுதியை வடக்கு பகுதின்னு சொல்லுவோமா, அப்படி இருக்கக்கூடிய கீழ் பகுதியை தெற்கு பகுதின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இது நார்த், அது சவுத், வடக்கு தெற்கு. இந்த மேல் பகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 10 பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 பேர். அந்த பக்கம் கீழ் பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர். எத்தனை பேர்னா எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் எங்க வந்துருச்சு? மேல் பகுதிக்கு வந்துருச்சு. 2 கோத்திரம் எங்க இருக்கு? கீழ் பகுதிக்கு போயிடுச்சு. தேசம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எருசலேம் தேவாலயம்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்குன்னா கீழ் பகுதியில இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? எருசலேம் எங்க இருக்குங்க? கீழ் பகுதியில இருக்கு. கீழ் பகுதியில யார் யார் இருக்கிறாங்க? யூதா ஜனங்க. யூதா ஜனங்கன்னா தாவீதுடைய சொந்த கோத்திரம், தாவீதின் ஜனங்க. அப்புறம் பென்யமீன் ஜனங்க. அவங்க மட்டும் தான் எங்க இருக்கிறாங்க? கீழ் பகுதியில. மத்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? மேல் பகுதியில. இப்போ இந்த மேல் பகுதியில ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு பேர் வந்து ஓம்ரி. ராஜாவுக்கு பேர் என்னங்க? ஓம்ரி. அவன் என்ன பண்ணா, எருசலேம் அவங்களுக்கு போயிடுச்சு, தேவாலயம் அவங்களுக்கு போயிடுச்சு, எங்களுக்கு எதுவுமே இல்லையே, எங்களுக்கு ஒரு தலைநகரம் வேணும்ல. அதனால ஓம்ரி ஒரு பட்டணத்தை கட்டினான். பட்டணம்னா ஒரு ஏரியாவை தனக்கு தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஓம்ரியின் பட்டணம்னு பேர் கொடுத்தான். என்ன கொடுத்தாங்க? ஓம்ரியின் பட்டணம். அந்த ஓம்ரியின் பட்டணமுக்கு தான் எபிரேய மொழியில ஷம் ஓம்ரியா. என்னங்க பேரு? ஷம் ஓம்ரியா. அது காலப்போக்கில் வழுவி சமாரியான்னு மாறிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப சமாரியானா யார் தான்? இஸ்ரவேல் ஜனங்க தான். சமாரியர்கள்லாம் யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்க தான். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும், எது வரைக்கும்? சாலமோன் ஆட்சி காலத்துக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொன்னா இந்த ஃபுல் இஸ்ரவேலையும் குறிக்கும், 12 கோத்திரத்தையும் குறிக்கும். ஓகேங்களா? ஆனா என்னைக்கு தேசம் ரெண்டா பிரிக்கப்பட்டதோ அதன் பின்பு இஸ்ரவேல்னு சொன்னா இந்த 10 கோத்திரம் மேல இருக்கு இல்லையா, வடக்கு ராஜ்யம், இந்த 10 கோத்திரம் மட்டும்தான் இஸ்ரவேல். கீழே இருக்கக்கூடிய 2 கோத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? யூதா. சொல்லுங்க பார்க்கலாம். யூதா. இப்போ இது உங்க மைண்ட்ல புரிஞ்சிருச்சுங்களா? 12 கோத்திரம் இருந்துச்சு, 10 தனியா பிரிஞ்சிருச்சு. மேல கீழே 2 தனியா போயிடுச்சு. தேவாலயம் அங்கதான் இருக்கு. அந்த பகுதிக்கு என்ன பேரு? யூதா. இந்த பகுதிக்கு என்ன பேருங்க? இஸ்ரவேல் இல்லனா சமாரியா. இஸ்ரவேல் இல்லனா சமாரியா, அது யூதா. இப்போ நான் வாசிக்கிற வசனம் உங்களுக்கு புரியும். அதே திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே. இந்த எசேக்கியா ராஜா எந்த பகுதிக்கு ராஜா தெரியுங்களா? அந்த பக்கம் கீழ் பகுதி இருக்கே, யூதா பகுதி, அதின் ராஜா தான் யாருங்க? எசேக்கியா ராஜா. அவன் ஆளுகை செய்கிற 14வது வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற, எங்க இருக்கிற? யூதா எங்க இருக்கு? கீழ் பகுதி, தெற்கு பகுதியில. யூதாவில் இருக்கிற அப்படின்னா எசேக்கியா ராஜாவுடைய நாட்டில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டான். இப்ப இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப் என்ன பண்ணானா, எசேக்கியா ராஜாவுடைய நாட்டு மேல படையெடுத்து வந்திருக்கிறான். வந்தவன் டைரக்டா படையெடுத்து ராஜா கிட்ட வரல. ராஜாவுக்குன்னு ஒரு பட்டணம் இருக்கும். நான் சொல்றது புரியுதா பாருங்க. ராஜாவுக்குன்னு ஒரு பட்டணம் இருக்கும், அதை சுற்றி கோட்டை இருக்கும், கோட்டைக்கு மதில் சுவர் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் சுத்தி நிறைய பட்டணங்கள் இருக்கும். எல்லா பட்டணங்களுக்கும் கோட்டையும் மதில் சுவரும் இருக்கும். சரிங்களா? இப்போ கோட்டைகள் இல்லைனாலும் மதில் சுவர் எல்லா பட்டணத்துக்கும் இருக்கும். மதில் சுவர்னா காம்பவுண்ட் வால். இப்போ அரணான பட்டணங்கள் சொல்றப்பட்ட பட்டணங்கள் எல்லாத்துக்குமே காம்பவுண்ட் வால் இருக்கும். இப்போ ராமாலயம் இருக்கீங்களா, யார் வேணா உள்ள போலாம். கரெக்டுங்களா? கற்பனை பண்ணுங்க, முழு ராமாலயம் சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டோம், டோர் வச்சாச்சு. இனி யார் வேணா உள்ள போக முடியுமா? யாரெல்லாம் ராமாலயக்கு சொந்தமோ அவங்க தான் உள்ள போக முடியும். ராமாலயில் இருக்கிற ஜனங்க யாரெல்லாம் உள்ள வரலாம்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். இதுக்கு பேர் தான் அரணான பட்டணம். அரண் இல்லாத பட்டணம்னா காம்பவுண்ட் இல்லாத பட்டணம், அதுக்குள்ள யார் வேணா போகலாம். அரணான பட்டணம்னா காம்பவுண்ட் இருக்கும், அதுக்குள்ள தேசத்தின் ஜனங்களை தவிர வேற யாரும் போக முடியாது, பர்மிஷன் கொடுத்தால் ஒழிய. இப்ப கற்பனை பண்ணுங்க, இந்த அசீரிய ராஜா என்ன பண்ணிட்டான், அரணான சகல பட்டணங்களையும் கைப்பற்றிட்டானா. அப்படின்னா பாதுகாப்பா இருந்த எல்லா பட்டணங்களும் இப்ப அசீரிய ராஜாவின் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்ப அடுத்து இந்த அசீரிய ராஜா என்ன பண்றான், இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறானே, அந்த ஒரே ஒரு பட்டணம் தேவாலயம் இருக்கே எருசலேம், அந்த பட்டணத்துக்கு விரோதமாக வந்து முற்றுகை போட்டிருக்கிறான். முற்றுகை போறதுனா என்னங்க, அவன் வந்து வெளியே நின்ட்டான். எங்க நின்ட்டான்? காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே நின்று இருக்கிறான். நான் கதவை திறந்தனா யார் உள்ள வந்துருவான்? அசீரிய ராஜா உள்ள வந்துருவான். என்ன ஜெயிச்சிருவான். போய் யுத்தம் செய்ய எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், கதவு பூட்டினே
உள்ளவே உட்காந்துட்டு இருப்பேன். இப்படி கதவு போட்டு நீ உள்ளவே உட்காந்தா அந்த தேசத்துக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்மள மாதிரி கிடையாது. இப்ப சாப்பாடு வேணும், தக்காளி வேணும், வெங்காயம் வேணும். எங்கேயோ வட இந்தியாவில் மழை வந்து தக்காளியில அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா இங்க தக்காளி விலை எவ்வளவு உயர்துங்க. காரணம் என்ன? அங்கே இருந்து இங்க தக்காளி நமக்கு வரணும். அதே போலதான் வெளியில இருந்து அவங்களுக்கு சாப்பாடு பொருள் உள்ள வந்திருக்கும்ல. இப்ப எதுவுமே வரதுக்கு வழி கிடையாது. நாட்டுல இருக்கிற சாப்பாடு எத்தனை நாள் சாப்பிட முடியும்? எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. சோ உள்ள இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ள இந்த இஸ்ரவேல் தேசம், இந்த யூதா தேசம், எசேக்கியா ராஜாவின் தேசம் மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுதான் சிச்சுவேஷன். இது புரிஞ்சிருச்சீங்களா? ஓகே, இந்த பேக்ரவுண்டோட இப்ப இந்த எசேக்கியா ராஜா இப்படிதான் பயந்தாங்கோலி ராஜாவா? இதுக்கு முன்னாடி கூட எந்த யுத்தம் வந்தாலும் யுத்தமே பண்ண மாட்டாரா? இவர் என்ன அவ்வளவு ஒரு பயந்தாங்கோலி ராஜாவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு பயந்து நல்ல யுத்தங்களை செய்த ஒரு ராஜா. இவரை குறித்து நீங்க வாசிக்கணும் அப்படின்னா இந்த ஏசாயா 36ல நீங்க ஒரு மார்க் வச்சுக்கோங்க, அங்க கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 ராஜாக்கள் 18க்கு போலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ரெண்டு ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாமின் 3ஆம் வருஷத்திலே, இது புரியுதுங்களா? இஸ்ரவேலின் ராஜானா மேல இருக்கக்கூடிய ராஜா. அவனுடைய 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்து எருசலேமில 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரனாகிய அவன் தாயின் பெயர் ஆபி. இப்ப பாருங்க, இந்த எசேக்கியாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்போது ராஜாவானாராம்? 25 வயசு இருக்கும்போது ராஜாவானாராம். எத்தனை வருஷம் ஆளுகை செய்தாருங்களா? பாருங்க, நான் டெஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்பதான் நீங்க தூங்காம இருப்பீங்க. எத்தனை வருஷம் ஆளுகை செய்தாருங்களா? 29 இயர்ஸ், 29 வருஷங்கள் ஆளுகை செய்தார். ராஜாவாகும் போது 25 வயசு அவருக்கு. எத்தனை வருஷம் ஆளுகை பண்ணாரு? 29 வருஷங்கள் ஆளுகை பண்ணாரு. இந்த 29 வருஷத்துல இந்த எசேக்கியேல் ராஜாவான முதல் 1-2 வருஷங்கள்லயே அவர் சில காரியங்களை செய்கிறார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாருமே தேசத்தை ரொம்ப கெடுத்துட்டாங்க. தேசம் ஃபுல்லா விக்கிரகங்களை வச்சுட்டாங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கல. நிறைய சிலை வழிபாடு தேசத்துல பெருகி போச்சு. எசேக்கியா பார்த்துட்டே இருந்தான், என்னைக்கு தான் ராஜாவாக சான்ஸ் கிடைக்கும். எசேக்கியா ராஜாவானதும் 2 வருஷங்கள் 1-2 ஆகிய வருஷங்களை என்ன செஞ்சானா, தேசம் முழுக்க இருக்கிற பலிபீடங்கள், மேடைகள், விக்கிரகத்துக்காக செய்யப்பட்ட மேடைகள், பலிபீடங்களை தகர்த்துட்டான். அது மட்டும் இல்ல, மோசே ஒரு வெண்கல சர்ப்பம் செய்து வைத்தாரே, ஞாபகம் இருக்குங்களா? அதை பார்த்தாக்கா பிழைச்சிருவாங்க பாம்பு கடிச்சவங்களாம். அந்த வெண்கல சர்ப்பத்தை ஜனங்கள்லாம் சிலையாக்கிட்டாங்க. அதை ஒரு சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்படி பார்த்தாலே சுகம் கிடைக்குதுன்னா அப்படி போய் டெய்லி இப்படி கும்பிட்டு வர்றது. அப்ப இது எல்லாத்தையுமே எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, அடிச்சு தகர்த்து இல்லாம போட்டு தேசம் மொத்தத்தையும் சுத்திகரிச்சு மிகப்பெரிய எழுப்புதலை யூதாவுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப அந்த 2 கோத்திரம் இருக்கக்கூடிய தேசம் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல ராஜாவுக்கு கீழே எல்லா சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த டைம்ல 3வது வருஷம், இந்த எசேக்கியாவுடைய 3வது 4வது வருஷம், முதல் 2 வருஷத்துல தேசம் சூப்பரா ஆக்கிட்டான். அடுத்த 3rd and 4th இயர்ல என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்படியே 10ஆம் வசனம் உங்களுக்கு 9 வாசிக்கிறேன் பாருங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாமின் 7ஆம் வருஷத்திலே, சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டான். இப்ப பாருங்க, இந்த அசீரியா ராஜா இருக்கானே, எதிரி நாட்டு ராஜா, அவன் என்ன பண்றான்? எசேக்கியாவுடைய 3வது வருஷத்துல எதை முற்றுகை போட வந்தான் தெரியுங்களா? அந்த யூதாவை, எசேக்கியாவுடைய நாட்டை முற்றுகை போட வந்தான். அந்த ராஜாவுக்கு பேர் என்னங்க? சல்மனாசார். ராஜாவுக்கு பேர் என்னங்க? சல்மனாசார். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது ஹிஸ்டரி, நான் சொல்ல சொல்ல மறக்கும், இல்ல குழம்பி தூங்கிடுவோம். கரெக்டுங்களா? அதுக்காக தான். சல்மனாசார் என்கிற அசீரியா ராஜா இந்த எசேக்கியா ஆளுகை செய்கிற 3ஆம் வருஷத்திலேயே வந்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வசனத்தை படிக்கும் பொழுது 14வது வருஷத்துல சனகரிப் என்கிற அசீரியா ராஜா வந்தான் பார்த்தோம். அப்ப அதுக்கும் முன்னாடி 3ஆம் வருஷத்திலேயே சல்மனாசார் என்கிற அசீரியா ராஜா வந்திருக்கிறான். வந்து என்ன பண்ணா, இவனை முற்றுகை போடவும் இவங்கிட்ட டாக்ஸ் வாங்கறதுக்கும் முயற்சி பண்ணான். சரிங்களா? ஆனா எசேக்கியா இப்ப பயங்கர கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறாரே,
அவர் தான் தேசத்தை எல்லாம் சுத்திகரித்து ஆலயத்தை திறந்து பயங்கர வல்லமையா எல்லா காரியங்களும் செஞ்சுட்டாரே. அவருக்கு என்ன நம்ம மைண்ட்ல, இப்போ என் கர்த்தருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமாதானமா இருக்கிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாப்பண்டா, அந்த மாதிரி ஒரு விசுவாச தைரியம் இருந்ததுனால அசீரியா ராஜா வந்தா போடான்னு துரத்தி அடிச்சிட்டான். ஓகேங்களா? இந்த தைரியத்துக்கு ரீசன் என்ன? அவனுக்கும் கர்த்தருக்கும் நல்ல சமாதானம் இருக்கு, அவனுடைய விசுவாச வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அசீரிய ராஜா வந்ததும் அசீரிய ராஜாவால இந்த எசேக்கியாவை மேற்கொள்ள முடியல. உங்களுக்கு புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா கிரேசி? இது வரைக்கும் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ அசீரியா ராஜாவுக்கு யார மட்டும் அடிக்கணும் தெரியுங்களா? எசேக்கியாவையும் யூதாவை மட்டும் அடிக்கணும். ஏன்? ஏன்னா அந்த யூதா கோத்திரத்தின் தான் கிறிஸ்து வெளிப்பட போகிறார். யார் வெளிப்பட போறாருங்க? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து எங்க வெளிப்படுறாரோ அவனை எழவே விடக்கூடாதுன்றதுதான் சாத்தானுடைய டார்கெட். கரெக்டுங்களா? அப்போ டைரக்டா வந்து எசேக்கியாவை அடிக்கலாமான்னு பார்த்தா அடிக்க முடியல. ஏங்க? அவன் விசுவாசத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவனை டச் பண்ணவே முடியல. இப்ப இதுக்கு மேலதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த எசேக்கியாவுடைய விசுவாசத்தை நீர்த்து போக பண்ணணும்னா, டைல்யூட் ஆக்கணும்னா, அவனுடைய விசுவாசத்துக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? அதான் இவனை நெருங்கவே முடியலையே, இவனுக்கு ஒரு பிரச்சனையும் செய்ய முடியலையே. அப்ப அவன் விசுவாசத்தை கை வைக்கணும்னா அவனுக்கு ரொம்ப நெருங்கின, அவன் ரொம்ப உயர்வா பாக்குற யாரோ ஒருத்தர் மேல கை வச்சா அவன் விசுவாசம் தளரும். கரெக்டுங்களா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. நம்ம கிட்ட பிசாசு மோதி பார்ப்பான், பலவீனமோ வியாதியோ கஷ்டமோ எது வந்தாலும் தூக்கி போட்டு போயினே இருப்போம். நம்மள நெருங்க முடியலையா அடுத்து பார்ப்பான். இவள மாதிரி இவன் நேசிக்கிற இவளோட இருக்கிற யாரோ ஒருத்தரை கை வச்சோன்னா இவன் விசுவாசம் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்றான். அதுதான் நான் படிச்ச அந்த 9ஆம் வசனம். என்ன பண்றான் பாருங்க, எசேக்கியாவை கை வைக்க முடியல, எசேக்கியாவின் விசுவாசத்தை குறைச்சாகணும். குறைக்கணும் அப்படின்னா அதுக்காக அவன் எடுக்கிற ஸ்டெப் தான் சமாரியாவை முற்றுகை போடுகிறான். நீங்க பாருங்க 9ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7ஆம் வருஷத்துக்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே, எல்லாரும் சொல்லுங்க 4ஆம் வருஷத்திலே. 3ஆம் வருஷத்துல யார் எங்க வந்தது? அசீரியா ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமா வந்தான், வேலை ஆகல. இப்ப 4ஆம் வருஷத்துல எசேக்கியாவை விட்டுட்டான், கீழே இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தை விட்டுட்டான். யாருங்க? அசீரியா. யார பத்தி கத்துட்டு இருக்கிறோம்? அசீரியா ஆவியின் கிரியை பத்தி கத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அசீரியா ராஜா என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பின்னாடி இருந்து செயல்பட்டது சாத்தான் தான். ஏன் அதுக்கு அசீரியாவின் பேர் கொடுத்திருக்கீங்க? அசீரியா ராஜாக்குள்ள இருந்து செயல்பட்டதுனால அசீரியாவின் பேர் கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அப்ப சாத்தானுடைய ஒரு டெக்னிக்கை கத்துட்டு இருக்கிறோம். என்ன அவனுடைய ஒரு டெக்னிக்கு? நம்மள டைரக்டா அடிக்க முடியல அப்படின்னா நம்ம ரொம்ப நெருங்கி யாரையோ ரொம்ப நம்ம நல்ல ஒரு மைண்ட்ல அவங்க நல்லா வச்சிருப்போம்ல, இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங், இவங்களா விசுவாசத்தை ரொம்ப ஜாம்பவான்னு வச்சிருப்போம் இல்லையா, அவங்கள ஒரு அடி போட்டா இவன் தளருவான் அப்படின்றது யாரோட தந்திரங்க? அசீரியா ஆவியின் தந்திரம். இப்ப இவன் என்ன பண்றான் தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தை அட்டாக் பண்ண முடியலையா, விட்டுட்டான், எசேக்கியாவை விட்டுட்டான். 3ஆவது வருஷம் ட்ரை பண்ணா நடக்கல. அது புக் மட்டும் வாங்கிருங்க. 3ஆவது வருஷம் ட்ரை பண்ணா நடக்கல. இப்போ 4ஆவது வருஷம் மேல இருக்கக்கூடிய 10 கோத்திரத்தை அட்டாக் பண்ணான், முற்றுகை போட்டான். 3 வருஷம் முற்றுகை போட்டான். 6ஆவது வருஷத்துல இங்க இருக்கக்கூடிய சமாரியான்னு சொல்லக்கூடிய 10 கோத்திரமும் கைப்பற்றப்பட்டுச்சு. யார் கைப்பற்றினதுங்க? அசீரியா ராஜா கைப்பற்றிட்டான். ஏன் கைப்பற்றினா? ஏன்னா அவங்க ஒருத்தர் கூட உருப்படி கிடையாது, எல்லாருமே தேவனுக்கு ரொம்ப கோபத்தை மூட்டினவங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா அசீரியா ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டார். அசீரியா சும்மா இல்ல, அவன் என்ன பண்ண தெரியுமா? இருக்கக்கூடிய 10 கோத்திரத்துல சொற்பமான கொஞ்ச ஜனங்களை மட்டும் அங்க வச்சுட்டு மத்த எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் வேற நாட்டுல போட்டான். வேற வேற நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஜனங்களை கொண்டு வந்து இங்க போட்டான். இப்ப இங்க ஒரு ராஜா கிடையாது. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு இனி ஒரு ராஜா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஜனங்க கூட அவங்க ஜனங்க கிடையாது, வெளிநாட்டினர் ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. இப்போ எசேக்கியாவுடைய மனநிலையை கற்பனை பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய யூதா ராஜா இருக்காரு இல்லையா, அவர் மனநிலையை கற்பனை பண்ணுங்க. நீங்க ராமாலையில இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொந்தக்காரு, அதனால என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் போன்னு சொல்றீங்க. இங்க இருந்து கொண்டு போய் உங்களை சென்னையில தனியா ஒரு வீட்டுல குடி வச்சுட்டாங்க. இப்ப எப்படி பிரச்சனையை ஜெயிப்பீங்க? இப்ப பிரச்சனைக்கு பயப்படுவீங்களா, எதிர்த்து நிப்பீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களை பிராக்டிக்கலா கேக்குறேன். நீங்க சாத்தான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகாதீங்க. இங்க ராமாலையில இருக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போட்டோம் போன்னு சொல்ல மாட்டீங்க. அவ எப்படி என்கிட்ட சண்டை வாங்கலாம், நீங்க சண்டைக்கு போய் நிப்பீங்க. ஏன்? நீங்க சண்டை போட்டா கூட 2 பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேயோ கொண்டு போய் உங்களுக்கு தெரியாத இடத்துல உங்களை விட்டா அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து பயப்படுவீங்க, சண்டை போட போக மாட்டீங்க. நீங்க மீறி சண்டை போட்டா உங்களை காப்பாத்துறதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ யாரும் வரமாட்டாங்க. அதனால பயந்து நிப்போமா? இதுதான் எசேக்கியாவுக்கு நடக்குது. அவன் ஃபர்ஸ்ட்ல தைரியமா இருந்தான். ஏன் தெரியுமா? மேல 10 கோத்திரம் இருக்கு,
இந்த யூதா ராஜாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்ப பிரச்சனைனாலும் மேல இருக்கிற 10 கோத்திரத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நீ வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹெல்ப் வாங்கிக்குவாங்க. ஆனா இப்ப எசேக்கியா அங்கே இருந்து திரும்பி பார்த்தா இங்க யாருமே இல்ல. அவன் சொந்தம், அவன் அக்கா, அவன் தம்பின்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவன் மட்டும் தனியா 2 கோத்திரம் அங்க நின்னுட்டு இருக்கான். இவன் மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. அவன் எத்தனை பேரு? 2 பேர். 10 பேரையே ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டாருனா, நாங்க 2 பேர் தானே, எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரா? அசீரிய ராஜா 10 பேரை கைப்பற்றிட்டான் அப்படின்னா நாங்க 2 பேர் தானே, எங்களை கைப்பற்ற மாட்டானா? புரிஞ்சுச்சுங்களா எசேக்கியாவோட விசுவாசம் எப்படி தளர்ந்ததுன்னு சொல்லிட்டு? அவனுடைய, அதாவது மற்ற தேசங்கள் கைப்பற்றப்படும் போது எசேக்கியாவுக்கு பயம் வரல. ஏன் வரலனா, மற்ற தேசத்தார் நம்ம தேவனாகிய கர்த்தரை ஃபாலோ பண்றவங்க இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா இந்த 10 கோத்திர இஸ்ரவேல் யாரை பின்பற்றுகிறாங்க? தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவங்க. இவங்க 10 பேருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது எசேக்கியாவை பயமுறுத்தும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. யார் யாரோ கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு வியாதி வரும்போது அவங்க சாவும் போது பயப்படவே மாட்டோம். கரெக்டா? ஆனா கர்த்தர் நல்லா அறிந்து கொண்ட, கர்த்தர் நல்லா தெரிஞ்சு கொண்ட, நல்லா ஜபிக்கிற, எல்லா ஜபத்துக்கும் வந்து கலந்துக்கிற ஒரு சிஸ்டருக்கு வியாதி பலவீனம் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ணுவோம்? அதே சிம்டம்ஸ் நமக்கு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? அவங்க அவ்வளோ இல்ல, வருத்தம் இல்லக்கா, பயம் வரும். ஆண்டவர் அந்த சிஸ்டர் எவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க, எவ்வளவு ஆண்டவரை தேடுவாங்க, அந்த சிஸ்டரையே மரிக்க ஒப்பு கொடுத்துட்டாரே, அப்ப என் வாழ்க்கை? இந்த விசுவாச தளர்வை கொண்டு வருகிறது யாரோட தந்திரம்? அசீரிய ஆவியின் தந்திரம். புரியுதுங்களா? சோ அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? உங்க விசுவாசத்தை தொட முடியல அப்படின்னு தெரிஞ்சதும் உங்க கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பம், உங்க இனம்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா அவங்கள டச் பண்ணுவான். அவங்கள டச் பண்ணதும் நீங்க என்ன ஆயிடுவீங்க தெரியுமா? சோர்ந்து போயிடுவீங்க. நமக்கு நடக்குது இல்லைங்க, நம்மள டச் பண்ண முடியல, வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்ததும் ஐயோ ஆண்டவர் ஏன் அவங்களை விட்டாரு, ஏன் அவங்களுக்கு இந்த பலவீனத்தை அனுமதிச்சாரு, என்னால வேலையே செய்ய முடியல, அவங்களே பார்க்க வேண்டியதா இருக்கு, இப்படி எதையாவது ஒண்ணு நினைக்கும் போது என்னங்க ஆகிறோம்? நம்ம விசுவாசம் தளர்ந்து போகுது. இதுதான் அவனுடைய முதல் தந்திரம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, 7ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் இருக்கு. கரெக்டுங்களா? 2வது வருஷம் 3வது வருஷம் தைரியமா பேசின ஆளு இப்ப 14வது வருஷம் என்ன பேசுறாருன்னு பாக்கலாங்களா? இந்த அசீரியா என்ன பண்ணான் தெரியுமா? 6 வருஷம் எசேக்கியா ஆளுகை செய்கிற 6வது வருஷத்துல மேல இருக்கக்கூடியவங்களை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டான். அடுத்து 7 வருஷம் டைம் தரான். எத்தனை வருஷங்க? 7 வருஷம். எதுக்கு அந்த 7 வருஷம் தெரியுமா? 7 வருஷமும் மேல பார்க்கணும், யாருமே இல்லையேன்னு யோசிக்கணும், ஃபீல் பண்ணணும். மேல பார்க்கணும், யாருமே இல்லையேன்னு யோசிக்கணும், ஃபீல் பண்ணணும். எதுக்கு? அப்பதான் கர்த்தரை யோசிக்க மாட்டான். கரெக்டுங்களா? அப்பதான் கர்த்தரை யோசிக்க மாட்டான். கூட கர்த்தர் இருக்காருன்ற என்ன ஏன் வரலனா, 10 பேர் போயிட்டானே, ஒண்ணுமே இல்லாம போயிட்டானே, ஆபிரகாமின் சந்ததி போயிட்டானே, இதையே 7 வருஷமா யோசிக்க வச்சுட்டு கரெக்டா 14 வருஷம் முடிஞ்ச அப்புறம் இப்ப மறுபடியும் அசீரியா ராஜா வரான். ஃபர்ஸ்ட் டைம் அசீரியா ராஜா வந்தப்ப என்ன பண்ணாங்க? எசேக்கியேல் சேவிக்க முடியாது, போன் துரத்துனா. இப்ப என்ன பேசலாம் பாருங்க. அது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன். எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. என்ன குற்றம் பண்ணாரு எசேக்கியா? என்ன குற்றம் பண்ணாருங்க? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆளுங்க வந்தப்போ டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னல, வெரி சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், டாக்ஸ் தானே கேட்கிற, எவ்வளோ கேட்டாலும் கட்டுறேன்றான். பாருங்களேன், நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்துல வந்த எதிரிய ஈஸியா ஜெயிச்சதுக்கு காரணம் விசுவாசத்துல பலமா இருந்தான். இப்ப அதே எதிரி திரும்பி வந்திருக்கிறான், அவனை ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? கிட்டத்தட்ட 7-8 வருஷமா கூட இருக்கக்கூடிய சகோதரனுக்கு பிரச்சனை. அவன் ஆளே இல்லாம, அட்ரஸே இல்லாம போயிட்டான். அவன் எங்க இருக்கானே தெரியல. பார்த்து 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 சோர்ந்து 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 விசுவாசத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டான். யாருங்க? எசேக்கியா. இப்ப அசீரியா ராஜா வந்தா எசேக்கியா தேவனிடத்துல ஓடாம அசீரியா ராஜாவுக்கே லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர் எழுதுறான்? சாரிடா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உன் பெலன் தெரியாம மோதிட்டேன், ரைட்டு தான், நீ பெரிய ஆள் தான், நீ சொல்றதெல்லாம் செய்யறன்ட்டான். ஓகேங்களா? உடனே அவன் என்ன பண்ணாங்க? 300 தாலந்து வெள்ளின்றது சும்மா கிடையாதுங்க. ஒரு தாலந்துனா 33 கிலோ, கிட்டத்தட்ட 30 கிலோவுக்கு மேல. 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினானா.
அப்படின்னா தேசத்தை மொத்தம் சுரண்டிட்டான். அது பத்தாதுன்னு கோயில்ல தேவாலயத்துல சாலமோன் பதிச்சு வச்சிருந்த எல்லா தங்கத்தையும் சுரண்டிட்டான். மொத்தத்தையும் சுரண்டி டாக்ஸ் கட்டிட்டான். டாக்ஸ் கட்டி முடிச்ச அப்புறம் அசீரியா சும்மா விடலங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன வசனம். எந்த வசனம்? எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்து அவர்களை பிடித்து கொண்டான்னு இருக்குல்ல. எப்ப நடந்தது தெரியுமா? டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம். யாருக்கு டாக்ஸ் கட்டினா? அசீரியா ராஜாவுக்கு. நம்ம லாங்குவேஜ்ல அசீரிய ஆவிக்கு, பிசாசுக்கு டாக்ஸ் கட்டினா. ஏன் டாக்ஸ் கட்டினா? விசுவாசத்தை ஜெயிக்கிறதுக்கு இப்ப தைரியம் இல்ல, அதனால பிசாசுக்கு டாக்ஸ் கட்டினா. அவன் சும்மா விட்டானா? டே நீ எனக்கு டாக்ஸ் கட்டிட்ட, இனி உங்ககிட்ட எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்த பட்டணங்களையும் பிடிச்சிட்டான். அரணான பட்டணங்கள் எல்லாம் பிடிபட்டு போனதுக்கு ரீசன் என்ன? பிசாசோட எசேக்கியா ராஜா சமரசமாக ட்ரை பண்ணார். நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும். நல்லா விசுவாசத்துல ஒரு யூத் மீட்டிங்கோ ஒரு ஆவியான அபிஷேக கூட்டமோ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப வல்லமையா இருப்போம். அன்னைக்கு ஒரு சினிமா ஓட்டமே பாப்போம். நம்ம பாப்பீங்களாங்க? நமக்குள்ள அப்படியே ஆவியானவர் வல்லமையா செயல்படுவார். நோ நோ நோ, கர்த்தருக்காக விட்டதுதான். அப்படியே கொஞ்சம் விசுவாசம் வழுவி வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை அப்படின்ற டைம்ல ஒரு சினிமா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா என்னது இது செய்வோங்களா? ஏன் இது என்ன? இதுதான் அசீரியாவின் தந்திரம். விசுவாசத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறவருக்கும் கை வைக்கவே மாட்டான். ஸ்ட்ராங்கா இருக்கவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இனி விசுவாசத்தை எப்படி தளர்க்கணும்ன்ற காரியத்தை தான் அவன் செய்ய போகிறான். கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிரச்சனை அதிகமானதும், சோர்வுகள் பலவீனங்கள் அதிகமானதும், எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு விட்டுருந்தோமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு கர்த்தருக்காக விட்டுருந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நிறைய யூடியூப் பார்க்குற பழக்கம் வந்திருக்கும், இன்ஸ்டாகிராம் பார்க்குற பழக்கம் வந்திருக்கும். கர்த்தருக்காக விட்டுருப்போம். ஆனால் மறுபடியும் பிரச்சனையை பார்த்ததும் சரி பரவாயில்ல, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேவையில்லையா, நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள போவோம். யாருடைய தந்திரம்? அசீரிய ஆவியின் தந்திரம். மாட்டினா என்ன நடக்கும்? கம்ப்ளீட்டா எசேக்கியாவோட காலி ஆயிடுவார். அரணான பட்டணங்கள் கைப்பற்றப்பட்டது மட்டும் இல்லாம இப்ப எங்கேயும் வந்து நின்றுட்டு இருக்கான்? எருசலேமுக்கு நேராக எசேக்கியாவை கைப்பற்றும் வந்து நின்றுட்டு இருக்கிறான். கரெக்டுங்களா? அப்ப யோசித்து பாருங்க, பிரச்சனைகள் உங்க லைஃப்ல கேஷுவலா எதேர்ச்சியா ஒண்ணு கூட வர்றது கிடையாது. உங்க லைஃபை பத்தி ஆண்டவர் எப்படி பிளான் போடுறாரோ அதே மாதிரி சத்துரு பிளான் போட்டுட்டு இருக்கிறான். கரெக்டுங்களா? உங்களை எப்படி ஆவிக்குறதில் நடத்தணும், எப்படி சர்ச்சைக்கு கொண்டு வரணும், எப்படி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வளர்க்கணும் நீங்க ஆண்டவர் பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இவன் விசுவாசத்தை எப்படி கெடுக்கணும், எப்படி இவனை கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசாசு பிளான் போட்டுட்டு இருக்கான். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியணும் இந்த வார்த்தை ஏன் இன்னைக்கு வெளிப்படுது. விசுவாசம் நீர்த்து போகுதா, ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில டல் அடிக்கிற ஃபீல் வருதா அப்படின்னா ஒரு அசீரிய ஆவி உங்க விசுவாசத்தை கெடுப்பதற்காகவே போராடி கொண்டிருக்கிறான். என்ன பண்ணணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப எப்படி எதிர்த்து வைக்கணும்? அவன் எதை செய்யன்றா அதை செய்யக்கூடாது. எசேக்கியா என்ன பண்ணிருக்கணும்? டாக்ஸ் கட்டுன்னு சொன்னான். யாரு? அசீரியா. எசேக்கியா என்ன பண்ணிருக்கணும்? மறுபடியும் கட்ட முடியாது போடான்னு சொல்லியிருக்கணும். ஆனா கட்டினதுனால தானே பட்டணங்களை பிடிச்சான். கரெக்டா? அப்ப இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தருக்காக விட்ட ஏதோ ஒரு காரியத்தை மறுபடியும் பலவீனங்கள் சோர்வுகள் வருதுன்றதுக்காக நீங்க திரும்பவுமா செய்ய போவீங்க அப்படின்னா you are compromising with Satan. சாத்தானோட ஒப்புரவாகி கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களுடைய அரணான பட்டணங்கள் இதெல்லாம் யாரும் தொடக்கூட முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகள்ல கை வைப்பான். என் ஹெல்த்தா ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், நான் பக்காவா என்ன வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அங்கதான் கை வைப்பான். ஃபேமிலியா, என் ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இல்லை, நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், எவ்ரிதிங் இஸ் ரைட்னு சொல்றீங்களா அங்கதான் கை வைப்பான். பண பிரச்சனையே எனக்கு கிடையாதுப்பா, கர்த்தர் நிறைவா நடத்துறாங்களா அங்கதான் கை வைப்பான். எதெல்லாம் அரணான பட்டணங்கள்னு பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதுக்கு மேலெல்லாம் கை வைப்பான். எப்போ? கர்த்தருக்காக எதை விட்டீங்களோ மறுபடியும் அதை தொடறதுக்கு போனா சாத்தானோட ஒப்புரவாக ட்ரை பண்ணா அசீரிய ஆவி அரணான சகல பட்டணங்கள் மேலேயும் கை வைப்பான். அது வரைக்கும் இருந்ததும் இல்லாம போயிடும். சரிங்களா? பாருங்க, இப்ப இந்த எசேக்கியாவுக்குள்ள விசுவாசம் போயிடுச்சு. அரணான பட்டணங்கள்ங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது எடுத்துக்கோங்க, ஒரு கோலியாத் நிக்கிறான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்தது இப்படி ஓடுறாங்க. தாவீது எப்படி ஓடினாங்க? எப்படி ஓடினா? கோலியாத்துக்கு எதிர்கொண்டு ஓடினா. கரெக்டுங்களா? இதே தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அப்போ கேகிலான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்தை பெலிஸ்தர் பிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஆல்ரெடி சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வெளியே வந்து தாவீது சண்டை போட்டான்னு தெரிஞ்சா சவுல் வந்து தாவீதை கொன்னுடுவான். தெரிஞ்சு கூட ஆண்டவரோட பர்மிஷன் கேட்டுட்டு கேகிலா பட்டணத்தை போய் தாவீது காப்பாத்துறாரு. இதுதானங்க ஒரு ராஜாவின் குணம். பட்டணம் நம்ம தேசம் அழிக்கப்படுதுன்னு தெரிஞ்சா போய் துணிஞ்சு நின்று காப்பாத்தணுமா காப்பாத்த கூடாதா? ஏன் எசேக்கியா பூட்டின்னு உள்ள உட்காந்துருக்காரு? ஏங்க
அரணான சகல பட்டணங்கள்ல ஒவ்வொரு பட்டணமா நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். லாகீஸை கைப்பற்றினா, இந்த பட்டணத்தை கைப்பற்றினா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பட்டணம் கைப்பற்றப்படுகிற செய்தி ராஜாவுக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? ஏன் அப்ப எதிர்த்து யுத்தம் பண்ண போகல? பயம். ஏன் பயம் வந்துச்சு? விசுவாசம் தளர்ந்து போச்சு. சரிங்களா? இதேதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்ன தெரியுமா? விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் என் வீட்டுல ஒரே ஒருத்தர் மேல சாத்தான் கை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு அத்தனை பேருக்காக ஜெபிச்சிருப்போம். சொந்தக்காருக்காக, சுற்றி இருக்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணிருப்போம். இப்ப நம்ம விசுவாசமே அங்க கேள்விக்குறி. நானே பரலோகம் போவனான்னு தெரியல. போடா. இப்ப என்ன பண்ண தெரியுமா? அங்க ஒருத்தர், நம்ம சொந்தக்கார ஒருத்தர் அப்படியே பாடா பட்டுனுப்பாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் பிரச்சனை எனக்கு பெருசு. எப்ப சொல்லுவோம் தெரியுங்களா? விசுவாசம் உள்ள என்ன ஆச்சுங்க? விசுவாசம் குறைஞ்சு போச்சு. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு என்ன மனநிலை வந்துருச்சுன்னா, அட்லீஸ்ட் என் உயிராச்சு காப்பாற்றப்படட்டும், சுத்தி இருக்கக்கூடிய பட்டணங்களை என்னால காப்பாற்ற முடியல பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டான். எப்ப தெரியுமா? நம்ம கூட இருக்க ஜனங்களுக்காக, உறவுகளுக்காக ஜெபிக்காம அவங்களை விடுவோம் எப்ப இந்த அசீரிய ராஜா நம்மளை மேற்கொள்றோம்னா அப்போ. நான் சொல்றது புரியுதுங்களா? எப்ப நம்ம விசுவாசத்து மேல அவன் கை வைக்கிறானோ அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதோ நான் மட்டும் தடுத்துற மாதிரி பரலோகம் போனா போதும், என்னால இவங்களாம் எழுதி வர முடியாது, வந்தா வரட்டும், வடகடி போட்டோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, குடும்பத்தினரை குறித்து, உறவுகளை குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? அசீரியா ராஜா நம்மள முற்றுகை போட்டுட்டான், நம்முடைய ஒவ்வொரு பட்டங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டான்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களால குடும்பத்தினருக்காகவோ மற்றவங்களுக்காகவோ ஜெபிக்க முடியலையா? சம்திங் இஸ் ராங். யூ ஆர் காம்ப்ரமைசிங் வித் அசீரியன் ஸ்பிரிட். அசீரியா ஆவியோட ஒப்புரவாயின்னு இருக்கிறோம். அதனாலதான் வீட்டாருக்காக ஜபிக்க முடியல, உறவுகளுக்காக ஜபிக்க முடியல, விசுவாசம் தளர்ந்து போகுது. கர்த்தருக்காக விட்டுட்டு வந்த எல்லா விஷயங்களையும் மறுபடியும் செய்யணும்ன்ற எண்ணம் உள்ள வருது. எண்ணம் உள்ள வருதுன்னு தெரிஞ்சாலே யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடணும். எப்படி யுத்தம் பண்ணணும்? அவன் செய்யின்னு சொல்றத செய்யக்கூடாது. இவ்வளவுதான். நீங்க எப்படிங்க யுத்தம் பண்றது? கத்திய வச்சா யுத்தம் பண்றதுங்க இல்ல. சாத்தான் சொல்லுவான், இதை கொஞ்சம் செய்ய மாட்டேன். இதுதான் அவனை எதிர்த்து நிக்கிறதுனா, அவன் செய்யன்னு சொல்றத செய்யாம. இப்ப என் பிள்ளை எப்படி எதிர்த்து நிப்பா? மகா இது கொஞ்சம் செய்யறா, அம்மா போமா முடியாது, அதான எதிர்க்கிறது. அப்பதானே எதிர்க்கிறான் நான் சொல்லுவேன். அப்படின்னா சத்ரு எப்படி எதிர்க்க முடியும்? அவன் செய்யன்னு சொல்றதை நீங்க செய்யாம இருக்கும்போது அவனை எதிர்க்க முடியும். இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுல புரியாம இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன அந்த பாயிண்ட், அவன் தந்திரத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டே போதும். அந்த ஹிஸ்டரிலாம் புரியலனா கூட பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து இந்த அசீரியா இன்னும் என்னென்ன காரியங்களை எசேக்கியாவின் விசுவாச வாழ்க்கையில செய்யறான்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதே 2 ராஜாக்கள் 18 சொன்ன வார்த்தைகள் தான் எல்லாமே ஏசாயா 36 இருக்கு. இப்போ உங்க புக்கை 36 திருப்பிக்கோங்க. நம்ம மறுபடியும் 18 வர போறது இல்ல. எல்லாருமே எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் பொழுது நீங்களும் என்னோட அந்த வசனத்தை உங்க கண்களை திறந்து பாருங்க. அது உங்களுக்கு பலனா இருக்கும். சரி, இப்போ இந்த அசீரியா ராஜா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்? டைரக்டா பேசல. அவன் ரப்சாக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி விடுறான். என்ன பண்றாங்க? ரப்சாக்கேன்னு சொல்லி ஒரு ஆளை, ஒரு ஸ்தானாபதியை அனுப்பி விடுறான். பிசாசு கூட டைரக்டா நான் தான் பிசாசுன்னு பேச மாட்டான். கரெக்டுங்களாங்க? அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தோதா இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஸ்தானாதிபதியை அனுப்புவான். சமயத்துல ஊருக்காரா இருப்பாங்க, சபக்காரா இருப்பாங்க, அது யாரா வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் சாத்தானோட கொஞ்சம் ஒத்து போகிற, சாத்தான் எடுத்து பயன்படுத்துகிற யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா பேதுரு ஏசப்பாவுக்கு பக்கத்துல நின்று இருக்கும் போதே சாத்தான் உள்ள புகுந்து பேசினானா இல்லையா? அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அசீரியா ஆவி நம்மளையும் எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சில சமயத்துல நம்மளையே யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தருடைய விசுவாசத்தை கெடுத்துன்னு இருப்பான். அதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. வேற யாரோ ஏன் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? இப்ப என்ன பண்றான்? ரப்சாக்கே, எல்லாரும் சொல்லுங்க, ரப்சாக்கே. இந்த ரப்சாக்கே யாரு? இந்த அசீரிய ராஜாவுடைய அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். அவன் ஆளு பேச ஸ்டார்ட் பண்றான். அவன் என்னென்ன பேசுறான் பாருங்க. இப்படிதான் பிசாசு உங்ககிட்ட பேசுவான். அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் தெரியுங்களா? 36ஆம் அதிகாரம் ஏசாயா 36 5ஆம் வசனம். யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் போல. 5 மட்டும் தான் பாருங்க. ரப்சாக்கே ஃபர்ஸ்ட் என்ன பேசுறான் தெரியுமா? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படிக்கு யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? ரப்சாக்கே கேக்குறானா, டே எசேக்கியா ராஜா, யுத்தம் பண்ணணும்னா நீ வரணும், நான் வரணும், சண்டை போடணும். ஏன்னா மந்திர ஆலோசனைன்ற ஜபத்தை சொல்றான். எசேக்கியா என்ன பண்ணுவாருங்க? பிரச்சனைனா ஜெபம் பண்ணுவாரு. அசீரியா என்ன சொல்றான்? டே
ஜெபம் பண்ண அதாவது யுத்தம் பண்ண வர சொன்னா ஜெபம் பண்றேன்னு போறியடா, உனக்கு ஏதாவது லாஜிக் இருக்கான்னு கேக்குறான். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பிரேயர் லைஃப்க்கும் பிராக்டிக்கல் லைஃப்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? உனக்கு பிராக்டிக்கலா பிரச்சனையா, பிராக்டிக்கலா டீல் பண்ணு. ஏன் ஜெபத்துக்கு போற? வீட்டுல பிரச்சனையா, சண்டை போட்டாங்களா, பஞ்சாயத்து ஆளை கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ண முடிஞ்சிடும். போய் ஜெபத்துக்கு ஏன் உட்கார்ற? நான் சொல்றது புரியுதுங்களா? பிராக்டிக்கல் பிரச்சனைனா, சாப்பாடு இல்லையா, போய் பக்கத்து அக்கா கிட்ட குழம்பு இருக்கும் வாங்கிக்க போ, பரவாயில்ல. அதுக்காக போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஒரு கரண்டி குழம்புக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருப்ப? உனக்கு என்ன குழம்பு தானே வேணும், போய் பக்கத்துல கேட்டா தர போறாங்க. புரியுது? நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். பிராக்டிக்கலா ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்காக கூட ஜபிக்கிறதுக்கு போகாதன்னுமா. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட வான்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? உனக்கு என்ன தேவையோ இருக்கவங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றான். எதுங்க கரெக்ட்? எந்த தேவைக்கும் கர்த்தரை சாராம யாரோ ஒரு மனிதரை சார ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா அசீரிய ஆவி உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான். கண்டிப்பா ஒண்ணு என்ன பண்ண போறான்? உங்க பட்டணத்தை கைப்பற்ற போறான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பறி போக போகுது. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா, எனக்கு என்ன தேவைனாலும் கர்த்தரை மாத்திரம் தான் சார்ந்திருப்பேன். அது ஒரு ஸ்பூன் சர்க்கரையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் தந்தாலோடைய எனக்கு வேற யார்கிட்ட இருந்து வேண்டான்ற மனநிலை நமக்கு இருக்கணும். சரிங்களா? வீட்டுல நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கிறோம், வாங்குறோம், திரும்ப கொடுக்குறோம், அதை பத்தி பேசல. அடுத்தவங்க கிட்ட போய் கடனா எதையுமே நீங்க கேட்டு வாங்க கூடாது. புரியுதுங்களா? யாரையும் எதற்காக நீங்க சார்ந்து கொள்ள கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, இன்னார்கிட்ட போனா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சீங்கன்னா அசீரியாவுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, கஷ்டமோ நஷ்டமோ, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை நாடாம கர்த்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை நாடினீங்க அப்படின்னா அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானவரா இருக்கு. அப்ப யுத்தத்துக்கு மந்திராலோசனை எதுக்குன்னு கேட்டா யாருடைய தந்திரங்க? அது அசீரியாவின் தந்திரம். வாழ்க்கை வாழ்றதுக்கும் ஜபத்துக்கு அவன் என்ன சொல்றதுமா, இது வாய் பேச்சே அன்றி வேற இல்லையா அப்படின்னா, வாயில தான் நான் முழம் போடுவேன். நம்ம என்னங்க சொல்றாங்க? அவன் வாயிலேயே முழம் போட்டுருவான், வெறுங்கையிலேயே முழம் போட்டுருவான், இப்படிதான் சொல்றாங்க. நம்மள சொல்லட்டும். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை தேவை அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் தேவை. அது இல்லாம ஒரு கிறிஸ்தவனால வாழவே முடியாது. இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா ஏற்கனவே முற்றுகை போட்டாச்சு, எந்த நிமிஷமும் உயிர் பறி போகும்னு அர்த்தம். அப்ப ஜெபம் ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையில எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா? ஜெபம் இல்லாம உங்களை ஓட வைக்கிறானா, டேய் டைம் ஆயிடுச்சு, இப்ப சமைச்சிட்டு வீட்டு வேலையை பாப்பியா, போய் ஜெபம் பண்ணிருப்பியான்னு சொன்னா நமக்கு நிறைய நடக்கும். லாஸ்ட் மினிட் டைம் ஆயிடும், இப்ப பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் அனுப்பணும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு நிமிஷமாவது தேவ சமூகத்துல போய், சாமி என்னால ஒண்ணுமே முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற மனப்பக்குவமாவது நமக்கு இருக்கணும். சரிங்களா? ரொம்ப பிராக்டிக்கல் லைஃப் எடுத்து காமிச்சு விசுவாச வாழ்க்கையில இருந்து ஜெப வாழ்க்கையில இருந்து கீழே தள்ளுவான். இது யாருடைய தந்திரங்க? அசீரியாவின் தந்திரம். அடுத்தவன் என்ன பண்றான் பாருங்களேன். 36:7 வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 36:7. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. இது மிகப்பெரிய தந்திரம். நான் சொன்னா உங்களுக்கு புரியும், ஒரு ஆள் இப்ப புரியலனா கூட. அவன் என்ன சொன்னானா, ஓகே மந்திர ஆலோசனைன்னு சொல்லி உன் கர்த்தரை பத்தி பேசுறியா, யுத்தம் வந்துச்சுன்னா கர்த்தரை மட்டும் தான் நம்புவான்னு சொல்றியா, அப்படின்னா இதை ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்கிறான். எதை செஞ்ச? எசேக்கியா என்ன பண்ணானா, அந்த 2 கோத்திரம் இருக்கக்கூடிய யூதா எருசலேம்ல எல்லா மேடைகளை தகர்த்தான் பார்த்தோமே, எல்லா பலிபீடங்களை தகர்த்தான் பார்த்தோமே, அப்புறம் மோசே வச்ச அந்த வெண்கல சர்ப்பத்தை தகர்த்தான் பார்த்தோமே, அந்த 2 வருஷம் செஞ்சானே, அதை எல்லாத்தையும் தப்புன்றான். வந்து என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் கர்த்தருக்காக நீ என்னெல்லாம் செஞ்சியோ எல்லாமே தப்புடா, ஏன்டா செஞ்சன்னு கேட்கிறான். உங்களுக்கு நான் சொல்றது ஏதாவது புரியுதுங்களா? ஒன்னும் புரியலக்கா, மறுபடியும் 0ல வந்து நின்றுச்சு அப்படின்றீங்களா? அதாவது ஆண்டவருடைய பேட்டர்ன் என்னன்னா, ஒரே ஒரு பலிபீடம் தான் இருக்கணும். அந்த பலிபீடத்தை கையால செங்கல் வச்சுலாம் கட்டக்கூடாது. உடஞ்ச கல்லுகள் இருக்கும்ல, பாறைகள், அதை கொண்டு வந்து தான் பலிபீடம் கட்டணும். ஏன்னா சிமெண்ட் பூசி கல்லு வச்சு பலிபீடம் கட்டும் பொழுது ஹைட் ஏற ஏற நம்ம கால் அது மேல படும், நம்ம அது மேல ஏறி ஏறி அதை கட்ட வேண்டியதா இருக்கும். அப்படிலாம் செஞ்சினா உன்னுடைய நிர்வாணத்தை நான் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி செய்யாத, நீ என்ன பண்ணு, கல்லுகளை அடுக்கியே எனக்கு பலிபீடம் கட்டு போதும்னார் ஆண்டவர். அதுவும் ஒரே பலிபீடம் தான், அது எருசலேம்ல இருக்கணும். கண்ட இடத்துல எல்லாரும் ஆங்காங்கே பலிபீடங்களை கட்டி வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா எல்லாரும் அப்படி தப்பு தப்பா செஞ்சு வச்சிருந்தாங்க. தப்பா செஞ்சதை மட்டும்தான் எசேக்கியா திருத்தினான். என்ன பண்ணா, சரியான விஷயம் எருசலேம்ல இருக்கிற பலிபீடம், அதை மாத்திரம் பணிந்து கொள்ளணும்னு சொன்னான். எசேக்கியா என்ன செஞ்சானோ அது கரெக்ட். ஆனா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? எசேக்கியா நீ செஞ்சு தப்புன்றான். பாருங்க அவன் என்ன சொல்றான்னு, 36:7.
நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சில சமயத்துல நான் நம்ம சபை எக்ஸாம்பிள் எடுக்க வேணாம், எடுத்தா குழம்பிடுவோம். யாரோ ஒரு ஊழியக்காரங்க கிட்ட வராரு, வந்து சிஸ்டர் நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தப்பான ஆலோசனையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒரு ஊழியக்காரர், நம்ம சபை எடுக்க வேணாம், யாரோ ஒரு ஊழியக்காரர் வராரு, சில தப்பான ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறாரு, கர்த்தர் பேர்லயே கொடுக்குறாரு. சிஸ்டர் ஆவியானவர் சொன்னார் சிஸ்டர், ஆண்டவர் சொன்னார் சிஸ்டர், இதை செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு, சிஸ்டர் உங்க வாழ்க்கையில பில்லி சூனியம் மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டர், நீங்க அமாவாசைக்கு ஒரு 10 அமாவாசைக்கு உபவாசம் இருந்து இந்த மலையை சுத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன பண்ணுவீங்க? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது தப்பு, செய்ய மாட்டீங்க. இப்போ அது நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, பயங்கரமான பிரச்சனை வாழ்க்கையில வந்துருச்சு. இப்போ ஒரு பயம் வரும்ல, ஐயோ ஊழியக்காரரே வந்து சொன்னாரே, ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சொன்னது கரெக்டா இருந்திருக்குமோ, நம்ம செஞ்சிருக்கணுமோ அப்படின்ற ஒரு பயத்தை சாத்தான் டக்குன்னு உள்ள கொடுப்பான். யோசிச்சிருக்கீங்களா? பயந்துட்டு மறுபடியும் சுதாரிப்போம். அப்படிலாம் கிடையாது, வசனம் என்ன சொல்லிருக்கோ அது மட்டும் தான் சுதாரிப்போம். கரெக்டுங்களா? இந்த தந்திரத்தை தான் அசீரிய ராஜா செய்யறான். என்ன சொல்ற தெரியுமா? எசேக்கியா ஏதோ ஆர்வ கோளாறுல ஆண்டருக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்ட, நீ செஞ்ச எல்லாமே தப்பு, கரெக்டா நினைச்சிட்டு இருக்கியா? மோசே நாட்டின வெண்கல சர்ப்பத்தை அடிச்சு போறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? நீ மோசையை விட பெரிய ஆளா? நீ நியாயப்பிரமாணத்துல கற்று தேர்ந்தவனா? ஆண்டவர் தானே வெண்கல சர்ப்பம் வைக்க சொன்னாரு, அந்த சர்ப்பத்தை எப்படி உடைச்சு போட்ட? பயம் வருமா வராதாங்க ஒரு மனுஷனுக்கு? வெண்கல சர்ப்பத்தை உடைச்சது கரெக்டா தப்பா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, நீங்க பைபிள் படி கரெக்டா சொல்ல தேவையில்லை. எது வெண்கல சர்ப்பம்? ஜனங்கள்லாம் ஆண்டவரை முறுமுறுப்பாங்க, அப்ப பாம்பு வந்து அவங்க காலை கடிச்சு எல்லா ஸ்பாட்ல இறந்துருவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்வார்னா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை. வெண்கல சர்ப்பம்னா ஒரு பாம்பை வெண்கல உருவத்துல வெண்கலத்தை செஞ்சு வச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய சிம்பிள் போடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு கிராஸ் மாதிரி வரும், ஒரு பாம்பு அதுல சுத்திட்டு இருக்கும். அது எதற்கான சிம்பிள்னா இங்க இருந்து எடுக்கப்பட்டது தான். அதாவது அந்த கோலுக்கு நடுவுல சர்ப்பம் இருக்கும், கிறிஸ்துவை அது காட்டுகிறது. சரிங்களா? எல்லா சர்ப்பமும் வந்து பிசாசு கிடையாது, அது கிறிஸ்துவை காட்டுது. கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட போறாருன்றது அது வெண்கல சர்ப்பம் காட்டுது. சோ கிறிஸ்துவை காட்டுகிறதான ஒரு இமேஜ், அது கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுது, டைப்பாலஜியா அது இருக்குது. சரிங்களா? ஆண்டவர் தான் அதை வைக்க சொல்றாரு, மோசே தான் அதை வச்சாரு. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் பிழைச்சாங்க. இன்னைக்கு ஜனங்க அதே விக்கிரகமாக்கி கும்பிட்டு இருக்காங்க. எசேக்கியா அதை உடைச்சிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, எசேக்கியா உடைச்சது சரியா தப்பா? அப்ப இப்ப சாத்தான் வந்து சொல்றானே, டேய் நீ சாமி வச்சதே உடைச்சிடா, அதான்டா உன் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு. அது யாருடைய தந்திரம்? அது அசீரியாவின் தந்திரம். சில காரியங்களை உங்களுக்கு பைபிள் படி கரெக்ட்னு தெரிஞ்சதுனால ஊழியக்காரரே சொன்னாலும் கீழ்ப்படியாம விட்டுருப்பீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்பா வந்து டே பீடி வாங்கினா வாங்கி வரலாமா? வாங்கி வரக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா பைபிள்லாம் சொல்லுது அப்பா அம்மா கீழ்ப்படின்னு சொல்லுதுல்ல. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் தான் இருக்கு. கர்த்தருக்குள்ள நான் தான் கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு வெளியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதை புரிஞ்சிக்க முடியாம சில சமயத்துல தடுமாறிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த டைம்ல அசீரியாவி வருவான், கீழ்ப்படியில பாத்தியா அவ்வளவுதான், உன் விசுவாச வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்ன பேச ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ கர்த்தருக்காக நல்லா தெரிஞ்சு பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்ச ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய கீழ்ப்படிதல் தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட பேசினா தெரிஞ்சுக்கோங்க, அது அசீரியாவின் தந்திரம் அப்படின்றது. அடுத்து அவன் என்ன பண்றான் பாருங்க, 36:8 வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவைகளை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு, கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடும் குதிரைகளோடும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்பி இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். அதாவது இந்த அசீரியா ராஜா என்ன இந்த ரப்சாக்கே வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, டே எசேக்கியா ராஜா, உனக்கு ஒரு 2000 குதிரை தரேன். எத்தனை குதிரைங்க? 2000 குதிரை. அந்த 2000 குதிரை மேல ஏறதுக்கு ஒரு 2000 ஆட்களை சம்பாதிச்சு பார்க்கலாம். அப்படி சம்பாதிச்சா என் ராஜா கிட்ட யுத்தத்துக்கு வா. உன்னால 2000 பேரை கூட சம்பாதிக்க முடியாதுன்னா எப்படிரா என் ஆர்மியில இருக்கிற சின்ன மிலிட்டரி ஆபீஸோட முகத்தை திருப்புவேன், ரிட்டர்ன் நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்கறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எசேக்கியா, நீங்க இதை எடுக்க வேணாம், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல இருக்கு, பெலிஸ்தியர்களை முறியடிச்சான் அப்படின்னு. பெலிஸ்தியர்களை யாருமே அவ்வளவு சீக்கிரம் முறியடிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆட்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்களை அவன் எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறான். ஓகேங்களா?
சோ எசேக்கியா நாட்கள்ல பெலிஸ்தரின் காசா பண்ணதுல அவன் கைப்பற்றிருக்கிறான். அந்த அளவுக்கு மிலிட்டரி ஃபோர்ஸ் எசேக்கியா கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட எசேக்கியாவை பார்த்து இப்ப என்ன சொல்றான்? பிரச்சனை நேரத்துல 2000 பேர் கூட உங்ககிட்ட இல்லடா அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? இப்ப இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நல்ல பிரச்சனை லைஃப்ல வந்துருச்சு, ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்க சொன்னா கூட ஜெபிக்க மாட்டோம். உங்களுக்கு பயங்கர பிரச்சனைங்க, ஒருத்தர் வந்து சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் தலைவலி ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள அதே விசுவாசம் இருக்குமா? என் பிரச்சனையை கர்த்தரால மாத்த முடியல, இந்த தலைவலிக்கு மட்டும் தான் கர்த்தராலா? நமக்கு தோணுமா தோணாதாங்க? இப்ப பிரச்சனை இல்லாம யோசிக்கிறீங்க, நீங்க ஒரிஜினலா பிரச்சனைக்குள்ள இருந்து கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்க. ஊறப்பட்ட பிரச்சனை எங்க பார்த்தாலும் உங்களை நெருக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல சின்ன ஜெபத்தை செய்யறது கூட ரொம்ப யோசிப்போம். போடா ஜெபிச்சு ஜெபிச்சு என்னடா ஆச்சு? இதான் என்ன சொல்றான் தெரியுமா இந்த அசீரிய ராஜா? 2000 பேரை கூட உன்னால கூட்ட முடியாது அப்படின்னா உன்னால கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியாதுடா. என்ன சொல்றான்? உன்னால கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியாது. உபவாசிக்கலான்னு பாக்குறியா? நான் அன்னைக்கு தான் பிளான் பண்ணுவோம், இன்னைக்கு உபவாசம் இருந்து நம்ம கர்த்தருக்குள்ள நல்லா திடப்படணும் அப்படின்னு சொல்லி யாராவது கெஸ்ட் வந்துருவாங்க. இல்ல நம்ம ரொம்ப பசி எடுத்து சாப்பிட்டுருப்போம், இல்லைன்னா 10 நாளா ட்ரை பண்ணுவோம், உபவாசம் இருக்கவே முடியாது. அசீரிய ராஜா பேசுவான். என்ன பேசுவான் தெரியுமா? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டருக்காக அப்படின்னு. இது யாரோட தந்திரங்க? அசீரியாவின் தந்திரம். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சா பரவாயில்ல, அடுத்த நாள் முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து 4 நாள் 5 நாள் அதிகால ஜெபம் இல்லையா, பைபிள் வாசிக்க முடியலையா, உடனே அசீரியாவி வருவான். டேய் கிறிஸ்டியன் லைஃப்ல ரொம்ப கஷ்டம்டா, வாழ முடியாதுடா, பிராக்டிக்கல் லைஃப்க்கு போடா, இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு பேசுவான். என்ன பண்ணக்கூடாது? நீங்க செவி கொடுக்க கூடாது. அது யாருடைய தந்திரம்? அசீரிய ராஜாவின் தந்திரம். உண்மையிலேயே எசேக்கியா ராஜா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அழிச்சவன். அவனுக்கு அசீரியா ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் பயந்துட்டு இருக்கிறான்? சகோதர நாடு பறி போயிடுச்சே, நம்ம நிலைமை என்னன்னு பயந்த பயத்தை விட்டு இன்னும் வெளியே வரல, அவ்வளவுதான். ஆனா அவன் பலம் என்னன்னு அவனுக்கே தெரியல. நீங்க சிங்கத்தை காட்டுல பாத்திருக்கீங்களா? சிங்கத்தை காட்டுல பாத்திருக்கீங்களா? ஆனா ஜூல பாத்திருக்கீங்களா? ஜூல பாத்திருக்கோம், சர்க்கஸ்ல கூட பாத்திருக்கோம். என்ன வித்தியாசம்? சிங்கத்துக்குள்ள இருக்க பலன்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஆனா சிங்கத்துக்கு என்ன கத்து கொடுத்து வச்சிருக்காங்கன்னா, உனக்கு பலனே இல்லைன்னு கத்து கொடுத்து வச்சிருக்காங்க ஜூக்குள்ள. கரெக்டுங்களா? உனக்கு சாப்பாடு தானே வேணும், நானே கொடுத்துடுறேன், நீ வேட்டையாட மட்டும் போகாத. இதுதான் சர்க்கஸ்காரம் பண்றது, ஜூக்காரம் பண்றது. கரெக்டுங்களா? சிங்கம்னா போய் வேட்டையை ஆடணும், அந்த பலத்தை யூஸ் பண்ணணும், அப்பதான் அது சிங்கம். அதுக்கு தேவையான சாப்பாடை வேலைக்கு கொடுத்து எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோ, வேட்டையாட மட்டும் போயிடாதுன்றது தான் அசீரியராஜன் தந்திரம். எவ்வளவு தேவை உனக்கு? பணம் நான் தரேன், புகழ் தேவை நான் தரேன், பேர் தேவை நான் தரேன், ஜெபம் மட்டும் பண்ணிடாத, தேவ சமூகத்தை மட்டும் தேடிடாத, உன்னை ஃபாஸ்டிங் மட்டும் இருந்துடாத, கர்த்தருக்காக எதையாவது செய்யலாம் நினைச்சிடாத. உனக்கு முடியாது, வராது. உன் ஹெல்த்தை பத்தி உனக்கு தெரியலையா? உனக்கு அல்சர் இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எப்படி நீ எல்லாம் கர்த்தருக்காக உபவாசம் இருப்ப? விட்டு தள்ளு, பிராக்டிக்கலா இரு. அதான் ஜபிக்கிறதுக்கு பாஸ்டர் போதும். யாருடைய தந்திரம் இதெல்லாம்? அசீரியாவின் தந்திரம். இப்படி எல்லாம் பண்ணுதுன்னா ஒரு நாள் உங்களை அட்டாக் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு நேரம் வந்து நிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் பயம்புறுத்தல, நான் உங்களுக்கு சொல்றேன், அது இப்படிதான் உங்களை தாக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அடுத்து எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா அதே 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 9 முடிஞ்சிச்சு, 10 வாசிக்கிற பாருங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். என்னங்க சொன்னானா? மணி பேசாதீங்க. என்ன சொன்னானா? நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். என்னங்க சொல்றான் இந்த அசீரிய ராஜா வந்து ரப்சாக்கு? என்ன சொல்றான்? டேய், உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் கர்த்தர் தான்டா, அவர் தான் என்கிட்ட சொன்னாரு போய் உன்னை அழிச்சு போட சொல்லி, அதனாலதான் உன்னை அழிச்சு போட வந்தேன் அப்படின்றான். நிறைய டைம்ல சில பலவீனங்களால போராடிட்டு இருப்போம், மனசுக்குள்ள இருந்து ஒரு எண்ணம் வரும், உன் கஷ்டத்துக்கு காரணம் வந்து ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் இந்த பிரச்சனை உனக்கு அனுமதிச்சாரு, நீ அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிற அப்படின்னு. யாருடைய தந்திரங்க? அவன் தான் போராடிட்டு இருக்கிறான். பிரச்சனையை கொடுத்தது யாரு? அவன் தான். ஆனா என்ன சொல்றான்? கர்த்தர் சொன்னாங்க, அதனால தான் உன் லைஃப்ல வந்தேன் அப்படின்றான். இப்படிதான் நம்ம லைஃப்ல நம்ம காதுல வந்து போய் சொல்லிட்டு இருப்பான். பலவீனங்கள், பிரச்சனைகள் எதுவுமே கர்த்தர் வராதுங்க. ஏன் தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்து வருகிறது. அப்படின்னா தீமையான எந்த பிரச்சனையும் எல்லா கஷ்டங்களும் குறைவுகளும் பொய்யின் பிதாவாகிய பிசாசு கிட்ட இருந்து வருது. கரெக்டுங்களா? பிரச்சனைனா பிசாசு தான் கொடுப்பான்.
மேபி சில சமயங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறது உண்டு. யோபுவின் வாழ்க்கையில கூட ஆண்டவர் யோபு மேல டைரக்டா கை வச்சாரா? நீங்க சொல்லுங்க. சாத்தான் தான் கை வச்சான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாதுகாப்பை விலக்கி கொடுத்தாரு. அது கூட அந்த சவாலை யோபு ஜெயிக்கிறாங்களா இல்லைன்றதை பார்க்கறதுக்காக தான். கரெக்டுங்களா? அப்போ இந்த அசீரியா ராஜா எசேக்கியா ராஜா கிட்ட எதை தெரியப்படுத்துற அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் சொல்லிதான் உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் மேல பழிய போட்டு இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான் சொல்லி கர்த்தரை விட்டு உங்களை தூரப்படுத்துறதுக்கு அவன் முயற்சி செய்வான். அவனுடைய கிரியைகளுக்கு நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்ப அப்படியே 36:15 வாசிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா பாக்குறது தாங்க. நான் சொல்றது புரியுதா? டெய்லி அனுதின லைஃப்ல நீங்க பாக்குறத உங்களுக்கு இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையை ஏனதமா வாழ்ந்துட்டு இல்ல, சாத்தானோடவும் போராடி தேவனுடைய பலத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப 15 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது. அதாவது என்ன சொல்றான் பாருங்க. எசேக்கியா உங்களுக்கு நல்லா போதனை செய்வான். என்னன்னு போதனை செய்வான்? சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர், இந்த பிரச்சனையா கர்த்தர் மாத்துவார். கஷ்டமா கர்த்தர் மாத்துவார். கடனா கர்த்தர் மாத்துவார். அப்படி நீங்க ஒருத்தர் சொல்லணும் பாரு. யாருங்க அது? பாஸ்டர். இப்போ பிசாசு உங்க காதுல பேசுவான். பாஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது, எப்பயும் அவர் ஆண்டர் பக்கம் இருக்கிறதுனால அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அவர் சொல்றதெல்லாம் நடந்துச்சா? அதெல்லாம் கேட்காத, உனக்கு என்னவோ அதை மட்டும் பாரு. யாருடைய தந்திரங்க? அசீரியாவின் தந்திரம். அதாவது நிறைய சமயங்கள்ல சில வார்த்தைகள் ஒன்றுக்கும் மேற்பட்டு பல முறைகள் இங்கிருந்து சொல்லப்படும். ஒரு காரியத்தை செய்யறேன்னு ஆண்டு நீ சொல்லிட்டாரா, நாளைக்கே நடந்துராது. திரும்ப 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 அதே இங்க சொல்லணுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அது இந்த பூமியில அப்போஸ்தலர் 19:20 இந்த வசனம் இருக்கு. என்னன்னா, இவ்வளவாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னு. அப்படின்னா வசனம் மல்டிப்ளை ஆகணும், வசனம் விருத்தி அடையணும், வசனத்தை சொல்லுகிற நபர்களும் பேசுகிற நபர்களும் அதிகமாகணும். அது விருத்தி அடைந்தாதான் அந்த வசனம் மேற்கொள்ளுமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. இப்போ உங்க லைஃப்ல ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் பிரச்சனையை மாத்துவேன் இங்க இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு. இப்போ வார்த்தை ஒண்ணுமே நடக்கல. அடுத்த வாரம் அதே வார்த்தை, அடுத்த வாரம் அதே வார்த்தை, வருஷ கணக்குல அதே வார்த்தையை ஊழியக்காரர் சொல்லுகிறாரு. ஒரு மாற்றமும் என் வாழ்க்கையில நடக்கலன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதே வார்த்தையை இன்னும் நம்ம வாயில இருந்து சொல்லலன்னு அர்த்தம். ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னாரா, அந்த வசனம் இப்ப விருத்தி ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? அதே வார்த்தையை நான் கிளைம் பண்ணி அதே நான் சொல்லணும். கர்த்தர் என் கடன் பிரச்சனைய மாத்திட்டார், என் குடும்பத்தின் பிரச்சனைய மாத்திட்டார். இப்படி சொல்லிட்டே இருந்தனா வசனம் விருத்தி ஆயிடும். எவ்வளவு ஸ்பீடா விருத்தி ஆகுதோ அவ்வளவு ஸ்பீடா மேற்கொள்ளும். கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதா புரியலைங்களாங்க? இப்போ ஒரு சின்ன குழி இருக்கு, அந்த குழியை மூடணும். எப்படி மூடுவோம்? அது மேல நிறைய மண்ணை எடுத்து போட்டுட்டே இருக்கும்போது அந்த குழி மூடும். கரெக்டுங்களா? அந்த குழியை எது மேற்கொண்டுச்சு? இந்த மண்ணு மேற்கொண்டுச்சு. கொஞ்சம் குழிக்கு அந்த குழியை விட கொஞ்சமா மண்ணை போட்டா மேற்கொள்ளுமா? முடியாது. குழியை மூடணும்னா குழியை மூடுற அளவுக்கு மண்ணை போடணும். அதே போலதான் இங்க இருக்கிற வார்த்தை நிறைவேறணும், அந்த வார்த்தை விருத்தி அடையணும், அது மல்டிப்ளை ஆகணும். அது யாரோ ஒருத்தருடைய வாயில தான் மல்டிப்ளை ஆகும். நீங்க வாயை திறக்கலனா இங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர் திறந்து 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 அதை மல்டிப்ளை ஆகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். அப்ப டிலேஸ்க்கு காரணம் நம்ம தான். கரெக்டுங்களா? சில தாமதங்களுக்கு காரணம் யாருங்க? நாம. ஏன் நம்ம இன்னும் நடக்காதுன்னு பேசுறோம். ஊழியக்காரர் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, வசனம் கொஞ்சம் விருத்தி ஆகும், நம்ம நேரா அதெல்லாம் எப்படி நடக்கும் எனக்கு தெரியும், புடிங்கி போட்டு போயினே இருப்போம். மறுபடியும் விருத்தி ஆகணுமா, திரும்ப ஊழியக்காரர் அதையே உட்காந்து பேசிட்டு இருப்பார். புரியுதுங்களா? ஏன் சில வார்த்தை பயங்கரமா சபையில ரிப்பீட் ஆகி கூட மிராக்கிள்ஸ் இன்னும் பார்க்க முடியல அப்படின்னா வசனம் இன்னும் மல்டிப்ளை ஆகல, வசனம் இன்னும் விருத்தி ஆகல. அதை விருத்தி அடைய செய்வது ஸ்பீடா நடக்கணுமா, ரிசீவ் பண்ணி நம்ம வாயில் நம்ம பேசணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, தன்னிடமாக இழுக்கிறான். 16 வாசிங்க. 36:16. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களை தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன். நான் சொல்றது கவனிங்களேன். ஆண்டவர் என்ன தேசத்தை கொடுத்தாரு அவங்களுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்ப இந்த அசீரியா ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? நீ இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கே, அதே போல ஒரு தேசத்துக்கு கூட்டு போறான்றான். எங்க கூட்டு போவான்? எங்க கூட்டு போவான் சொல்லுங்க? எங்க கூட்டு போவான் சொல்லுங்க?
ஆண்டவர் பரம காணான்னு பரலோகத்தை சொல்றாருங்க. அப்ப சாத்தான் எங்க கூட்டு போவான்? நரகத்துக்கு தான் கூட்டு போவான். அவன் என்ன சொல்றான்? என் கூட வந்து ராசி ஆயிடு, என் கூட வந்து ஒட்டிக்கோ. ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதே போல ஒரு தேசம் நானும் வச்சிருக்கேன், அங்க கூட்டு போறேன்றான். எப்படி வஞ்சிக்கிறான்னு புரியுதுங்களா? நிறைய சமயத்துல பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்க நல்லா சர்ச்சுக்கு வந்து வைப்பாங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனையானதும் சர்ச்சை விட்டுருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேருந்து இங்க வரைக்கும் பொட்டு இருக்கும், விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஏன் போனாங்க? இங்க அற்புதம் நடக்கலையாம், அங்கதான் நடக்குதாமா. இங்க இருக்கிற தேவன் கொடுக்கிற மாதிரி அந்த தேவன் கொடுக்குறேன்னு ஒருத்த சொன்னான். அது என்னைக்கு தெரியுங்க? கர்த்தருடைய நாள் வரும்பொழுது தெரியும். கரெக்டுங்களா? இது யாருடைய தந்திரம்? விசுவாசத்தை விட்டியே வழுவி போக பண்றதுக்கு, என்கிட்ட வா உனக்கு தேவையானதெல்லாம் தரேன்னு சொல்றது அசீரியாவின் தந்திரம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க பல வருஷமா ஜெபிச்சோம், அற்புதங்கள் எதுவும் நடக்காம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, சரியான இடத்துல இருக்கிறீங்க. இங்க ஒண்ணுமே நடக்கல, நம்ம விக்கிரகத்தை போலாம், இந்த ஒரே ஒரு முறை போயிட்டு கயிறு கட்டி வந்துடலாம், இந்த ஒரே ஒரு முறை போயிட்டு இலை குடிச்சிட்டு வந்துடலாம், அப்பதான் குடி நின்றுமா, அப்பதான் வந்து குழந்தை நின்றுமா, அப்பதான் கடன் மாறிடுமா. இந்த மாதிரி யாராவது நம்மளை பார்த்து சொன்னா அது யாருடைய தந்திரங்க? அசீரியாவின் தந்திரம். அதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ்லாம் வந்து அவன் கொடுத்துட்டே இருக்கிறான். கடைசியா 36:18 டைரக்டா சொல்றான், எசேக்கியாவின் போதனைக்கு செவி கொடுக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததும் இந்த ஜனங்க வந்து பயந்துட்டாங்க. பயந்துட்டு எல்லாரும் எங்க போறாங்க தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட போறாங்க. யார்கிட்ட போறாங்க? ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டு, இது மாதிரி அசீரியா ராஜா ரப்சாக்கே ஒரு ஆள் அனுப்பி ஓவரா பேசிட்டு இருக்கிறான், எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னதும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட இப்ப ஜனங்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப ஏசாயா என்ன சொல்றாருன்னா, ரப்சாக்கே ஓவரா பேசினான்னு பயந்து வந்திருக்கேன், ரப்சாக்கே பேசின எதுக்கும் பயப்படாத, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதை கேட்டதும் தன் தேசத்துக்கு அவன் திரும்பி போயிடுவான், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். ஓகே சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு. இதை கேட்டு வந்து இந்த 3 பிரதானிகள் என்ன பண்றாங்கன்னா எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே எசேக்கியா கொஞ்சம் ஆஸ்வாசமாகி, சரி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்ல அந்த இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த அசீரியா ராஜாவுக்கு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுல திராக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துருக்கான். அவன் இந்த அசீரிய ராஜாவை கைப்பற்றதுக்காக வந்ததுனால தன் சொந்த தேசத்தை காப்பாத்துறதுக்காக இந்த அசீரியை என்ன பண்ணி ஆகணும்? அவனுடைய ஊருக்கு போயாகணும். சும்மா இல்லைங்க, போகும்போது கொஞ்சம் பேசிட்டு போறான் பாருங்க. அதாவது சாத்தானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிடும், இன்னும் ஆனாலும் இந்த விசுவாசி மேல கை வைக்க முடியாது, இவன் விசுவாசத்துல பயங்கர ஃபெய்த்னு தெரியுது இல்லையா? அப்ப கடைசியா என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்க அடி வாங்கினீங்களோ, எங்க விழுந்தீங்களோ அது மேலேயே திரும்ப 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 குத்துவான். சரிங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவன் ரிட்டர்ன் போகணும். ஏசாயா 37:9 வாசிங்க. ஏசாயா 37:9 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோட யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்ற சொல்லை கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, பாருங்க, தன் சொந்த தேசத்துக்கு பிரச்சனை, அசீரிய ராஜாவுக்கு பிரச்சனை, தான் தேசத்துக்கு ரிட்டர்ன் போகணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. அப்ப கூட என்ன பண்றான் தெரியுமா? சில சமயத்துல தரதரன்னு அந்த எதிரி இழுத்துன்னு போகும்போது போற போக்குல எட்டி ஒதிப்பான் பாருங்க, பாத்திருக்கீங்களா? வெறி காட்டுறதுக்காக செய்வாங்கல்ல, ஒருத்தவங்களை வந்து தடுக்கும் பொழுது போற போக்குல ஒரு பாம்பு போட்டு போறது, சரி நான் தான் சாவ போறேன் நீயும் சேர்ந்து சாவுன்னு சொல்லி ஏதாவது போற போக்குல பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த சனகரைப் ராஜா பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா, தான் தேசத்துக்கு போகணும், இனி இவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் அவன் அடிப்பட்ட இடத்துல அவனுக்கு வலிக்கிற மாதிரி கொஞ்சம் குத்திட்டு போயிடணும், அந்த வலியிலையாவது கஷ்டப்பட்டோன்னு சொல்லி உன சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, ஏசாயா 37:10 வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு செவி கொடுக்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. என்னங்க சொன்னா? நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இவ்வளோ நேரம் எல்லா பழியும் தூக்கி ஏசாயா மேல எசேக்கியா ராஜா மேல போட்டுன்னு, இப்ப பழியை தூக்கி யார் மேல போடுறான் தெரியுமா? டைரக்டா தேவன் மேலே போடுறான். எசேக்கியா ஏமாந்து போயிடாதடா, உன் தேவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாருடா, அவர் காப்பாத்துவாருன்னு எத்தனை நாள் தானே நீ அவரை நம்புவ அப்படின்னு சொல்லி டைரக்டா யார்கிட்ட பேசுறான்? இப்போ ஏசாயா கிட்டே நிருபத்தை எழுதுறான். சரிங்களா? சில சமயத்துல பிசாசு கண்டுபிடிச்சிருவான், இந்த விசுவாசி பயங்கர விசுவாசியா இருக்கு, இது ஒண்ணுமே பண்ண முடியல, இது எதையாவது பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் டார்ச்சராச்சு பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் டார்ச்சரா அது இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஃபைனல் டார்ச்சர் தான் விழுந்து போயிடுவோம். இனிமே என்னால முடியவே முடியாது, நான் விடுறது தான் அப்படின்னு விட்டுருவோம் பாருங்க. கடைசியா என்ன பண்றான்? தேவன் உன்னை ஏமாத்தின்னு இருக்கிறாரு, நீ நம்பாதன்னு சொல்லிட்டு அடுத்து பேசுறான் பாருங்களேன். இதோ
அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டாயே, நீ தப்புவாயோ? என்னங்க சொல்றான்? எல்லாரையும் ஆண்டு அடிச்சு எங்க அசீரியா ராஜா எல்லா தேசத்தையும் கைப்பற்றினான். அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இருக்கும், உன்னுடைய சொந்த சகோதர தேசமாகிய இஸ்ரவேலையும் அவன் கைப்பற்றினான். எங்கேயாவது உன் கர்த்தர் வந்து காப்பாத்தினாரா? எங்கேயுமே காப்பாத்தலனா உன்னையும் காப்பாத்த மாட்டார், போடான்ட்டு போயிடுவான். மறுபடியும் எசேக்கியாவுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஓன்னு அழு வந்துடும். இப்ப எசேக்கியா என்ன பண்ணுவார்னா, நேரா போயிட்டு தேவாலயத்தின் கதவை திறந்து அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருவார். ஆண்டவரே, இந்த அசீரிய ராஜா பேசுறது ஒன்னாவது நியாயமா இருக்கா? எல்லா தேசங்களையும் அழிச்சான். ஏன் அழிச்சான்? அவங்களாம் யாரோ சாமியை கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா நானு உங்களை கும்பிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை ஏன் வரணும் ஆண்டவரே? நீங்க என் கூட இருக்கீங்கன்றத ப்ரூஃப் பண்ற மாதிரி இன்னைக்கு நீங்க எதையாகிலும் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான் பாருங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏசாயா கிட்ட போனாங்க. இப்ப யாரும் ஏசாயா கிட்ட போல, ஆண்டவர் ஏசாயா கிட்ட போறார். போய் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனாகிய எசேக்கியாவுக்கு இந்த தகவலை சொல்லு. என்ன தகவல்? ஏற்கனவே என்ன தகவலோ அதே தகவல் தான். ஏற்கனவே என்ன தகவலோ அதே தகவல் தான். ஒரு பிரச்சனை வரும், அவன் தான் ஊருக்கு போவான், நீ காப்பாற்றப்படுவ அப்படின்னு. ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வருது. என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அதாவது இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தப்பி பயிரானதையும் தானா பயிரானதையும் 2 வருஷம் சாப்பிடுவீங்க. 3வது வருஷம் விதைத்த அறுவடையா சாப்பிடுவீங்கன்னு சொல்றார். இது உனக்கு அடையாளம்ன்றார். உங்களுக்கு குழப்பமா இருக்கும், அது என்ன தப்பி பயிரானது தானா பயிரானது, ஏன் அதை சாப்பிடணும், அப்படியே 3வது வருஷம் விதைச்சு சாப்பிடணும்? ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இவன் முற்றுகை போட்டான் இல்லையா, உள்ளுக்குள்ள மொத்தம் காலியாகி போச்சு. இனி விவசாயமும் அவங்களால பண்ண முடியல, பயிரை எடுக்க முடியல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பயிர் பண்ணாங்கன்னா, ஒரு வருஷம் பயிர் அவங்களுக்கு அடி வாங்குச்சுன்னா அடுத்த 2 வருஷம் அவங்களுக்கு பஞ்சம் இருக்கும். ஏங்க? ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா பயிர் பண்ணதான் அடுத்த வருஷம் ஃபுல்லா சாப்பிட முடியும். அப்புறம் அதை விதைகள் எடுத்து வச்சாதான் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பயிர் போட முடியும். கரெக்டுங்களா? ஒரே வருஷம் விளைச்சல் அடி வாங்குச்சுன்னா 2 வருஷத்துக்கான நஷ்டம் அவங்களுக்கு உண்டாகும். இப்ப இவன் முற்றுகை போட்டதுனால இவங்க யாரும் விவசாயமே பண்ணலையே. ரப்சாக்கே ஒரு வார்த்தையை சொல்லுவான். என்ன சொல்லுவானா, மதில் மேல நின்றுட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க அத்தனை பேரும் தங்கள் தங்கள் மலத்தையும் தங்கள் தங்கள் சிறுநீரையும் குடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றான்னு தெரியுமா? தேசத்துல இனி சாப்பாடு கம்ப்ளீட்டா அவுட்டு. இனி அவன் சாப்பிடணும்னா அவன் தன் மலத்தையும் குடிக்கணும்னா தன் சிறுநீரை தான் குடிக்கணும். அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல, ஒரு மணி சாப்பாடு இல்ல. இதுதான் யாரோட நிலைமைங்க? எசேக்கியா ராஜாவுடைய நிலைமை. ஆனா அவன் யாரு? யூதாவின் ராஜா. அவன் யாரு? கர்த்தருக்கு பயந்தவன். அவன் யாரு? கர்த்தர் சொல்ற பேச்சை கேட்டு 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 கர்த்தர் சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சவன். இப்ப எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான்? யுத்தம் பண்ண பயந்து, வீட்டுல ஒரு மணி இல்ல, தேசத்திலே ஒரு மணி கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, உட்காந்துட்டு இருக்கான். நம்ம லைஃப்ல கூட நம்முடைய பலன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி இருக்க மாட்டோம். இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஆவுனா பயம், ஆவுனா அவிசுவாசம், இப்படி எழுறது இப்படி இறங்குறது, விழுறதை பத்தி சொல்லிட்டு இருக்க ஆவிக்கிற வாழ்க்கையில இப்படியே போயிட்டு இருக்கோம். ஏங்க? இந்த அசீரிய ஆவி இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் டாக்டிக்ஸை கொண்டு வந்து நம்மளோட என்ன பண்ணிட்டு இருக்கு? போராடிக்கிட்டே இருக்கு. அதுகிட்ட போராட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில வளர்ச்சின்றதையே பார்க்காம இருக்கிற இடத்துலயே சுத்திட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்ப இந்த எசேக்கியா போய் கரெக்டா டைரக்டா தேவ சமூகத்திலே அழுதப்போ ஏசாயா மூலமா அந்த வார்த்தை என்ன? இந்த வருஷம் தப்பி பயிரானது. அப்படின்னா நீ பயிரே பண்ணல, தானா அதுவே பயிராச்சுல, அதை சாப்பிட்டா அதுவே உனக்கு போதுமானதா இருக்கும். அடுத்த வருஷம் தானா பயிரானது, அதே போல பூமியே தானா விளைவிக்கும், நீ அதை சாப்பிட்டு பழச்சிக்கோ. 3வது வருஷம் அந்த தானா பயிரானதுல விதை நல்ல எடுத்து வச்சு பயிர் போட்டு சாப்பிடுவ அப்படின்றார். புரியுதுங்களா? அப்போ நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த அசீரியாவின் தந்திரம் தெரியாம என் வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை இழந்து போயிட்டேனே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளோ பின்தங்கி இருக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் வந்து ஒரு பிச்சைக்காரியை போல இருக்கேன், என்னால ஒரு ஜெபத்தை கூட நான் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பான்ற நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது, அந்த அளவுக்கு என் மனநிலையில் நான் பின்தங்கி போயிருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அப்படின்னா இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, இந்த வருஷம் தப்பி பயிரானதையும் அடுத்த வருஷம் தானா பயிராகிறதையும் புசிப்பீங்க, 3ஆம் வருஷம் விதைப்பீங்க. அப்படின்னா இதுவரைக்கும் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு இழந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், சில அனுபவங்கள் சிலருக்கு இருந்திருக்கும். ஆரம்ப நாட்கள்ல நல்லா அந்நிய பாஷை பேசிருப்பீங்க, இப்ப பேச முடியாம போயிருக்கும். ஆரம்ப நாட்கள்ல தீர்க்கதரிசன வரங்கள் வெளிப்பட்டிருக்கும், இப்ப வெளிப்படாது. ஆரம்ப நாட்கள்ல சும்மா ஒரு சகோதரிக்கு கொடுக்குற ஆலோசனையில குடும்பம் கட்டப்படும், இப்ப சும்மா பேசினாலே குடும்பம் பிரிஞ்சிடும். அப்போ நிறைய கிருபைகளை கொடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அதெல்லாம் இழந்து போயிருக்கோம்ல. இந்த ராஜாவுக்கு இடம் கொடுத்து அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. எப்போ? இந்த எசேக்கியா போய் தேவ சமூகத்துல திறந்து மொத்தத்தையும் வச்சுட்டு ஓன்னு அழும்போது தேவன் அந்த எசேக்கியாவுக்கு திரும்ப கொடுத்தார். அப்ப இந்த அசீரிய ஆவிய நான் எப்படிதான் எதிர்க்கிறது, நான் எப்படி ஜெயிக்கிறது, எல்லாம் முடிச்சிட்டேன்.
அந்த விஷயத்த ஒரே முறை சம்மரி பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன். 1, எசேக்கியா என்ன பண்ணான்னு தெரியுமா? 36:21 வாசிங்க. ஏசாயா 36:21 முடிச்சிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. படிங்கம்மா. 36:21 ஏசாயா. ஓகேவா? அதாவது அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். யார் மௌனமா இருந்தாங்க? எசேக்கியா ராஜாவுடைய ஆட்கள் மௌனமா இருந்தாங்க. ஏன்? அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். எசேக்கியா ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருந்தானா. என்ன கட்டளை? அசீரியா ராஜா எப்ப வந்தாலும் உன்கிட்ட என்ன பேசினாலும் நீ அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய ராஜாதி ராஜா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி அசீரியா ராஜா எத்தனை தந்திரங்களை கொண்டு வந்து உங்க கிட்ட பேசினாலும் நீங்க அந்த அசீரியா ராஜாவுக்கு மறு உத்தரவு கொடுக்க கூடாது. அப்படின்னா எப்படி மறு உத்தரவு கொடுக்காம இருக்கிறது? அவங்க தான் வந்து பேசினே இருக்காங்களே, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பார்த்து கெஞ்சி போய் என்ன அர்த்தம்? நான் பேசுறதை கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது உங்க மனசுல நீங்க ஏத்துக்கல, அவ்வளவுதான். டு நாட் ரியாக்ட், டு நாட் ரெஸ்பாண்ட். அவன் வந்து பேசிட்டே இருக்கான்ல, நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் கிறிஸ்டியன் லைஃப் வாழவே முடியாதுன்னு எப்போன்ட்டு நீங்க பார்த்து உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் வாழறது பிசாசுடைய ஒரே தந்திரம், காதுலையும் மனசுலையும் பேசினே இருப்பான். கரெக்டுங்களா? இது மட்டும்தான் அவன் தந்திரம், அவனுக்கு வேற தந்திரமே தெரியாது. உங்க மனசுலயும் உங்க காதுலையும் பேசினே இருப்பான். பேசி 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 உங்க விசுவாசத்தை கெடுத்த அப்புறம் தான் மேல கை வைப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஸ்டெப் 1லயே அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 2க்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் மேல கை வச்சு ஹாஸ்பிட்டல் போய் லட்ச லட்சமா செலவு பண்ணி எதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம்? ஸ்டெப் 1 உங்க விசுவாசத்தை கை வைக்கிறதுக்கு எங்க பேசுறான்? மனசுல பேசுறான். எப்படி ஜெயிக்கணும்? அவன் என்ன பேசினாலும் கேட்காம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்படியும் பேசினே இருப்பான்ல, அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? இவ்வளவாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்கிற வசனத்தின்படி, அப்போஸ்தலர் 19:20 படி உங்களுக்கு சபையில ஒரு வார்த்தை சொல்லப்படுதுல, நீங்க வேதம் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வந்துச்சுல, திரும்ப 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 அதையே பேசுங்க. அசீரியா ராஜா இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லாதீங்க. வீட்டுல ஒரு சண்டை நடந்திருக்கும், ஏதாவது திட்டிருப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரம்ல, ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னா, அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிறாள் அவன் என்னத்தை திட்டினா, அப்புறம் ஆண்டிக்கு, அப்புறம் அத்தைக்கு, அப்புறம் மாமாக்கு, அந்த சுத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காருக்கும் ஃபோன் போயிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரி திட்டினான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும், அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க, அதை அவ திட்டினதை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. ரிசீவ் பண்ணதுனால தான், ஏற்றுக்கொண்டதுனால தான் எல்லாருக்கும் போய் சொல்றீங்க. கரெக்டா? நான் உங்ககிட்ட 10 ரூபாய் கொடுக்குறேங்க, நீங்க வாங்குனீங்கன்னா அந்த 10 ரூபாவை கொண்டு போய் 10 ஆளுக்கு 1 ரூபாய் கொடுப்பீங்க. கரெக்டா? நான் கொடுத்த 10 ரூபாய் நீங்க வாங்கவே இல்லை, எதை எதுவும் போய் கொடுப்பீங்க? உங்க கையில ஒன்றும் இல்லை, நீங்க கொடுக்கவும் ஒன்றும் இல்லை. அதேதான், யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறத பேசுறத உங்களை அவிசுவாசத்துக்குள்ள நடத்துறத காதுல வாங்கல அப்படின்னா, மனசுக்குள்ள ஏத்துக்கவே இல்லை அப்படின்னா, நீங்க பார்த்துங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருப்பீங்க. நின்று என்னையா பேசின, என்ன தெரியுமா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியுமா, நான் எத்தனை வருஷம் விசுவாசம் தெரியுமான்னு பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிட்டோம். ஒரு செகண்ட் நின்று என்னை எப்படி பேசணும் தெரியுமான்னு கண்ணை கசக்கினாலே ரிசீவ் பண்ணிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? சாத்தான் பேசுறது யார் மூலமா பேசுவான், விசுவாசம் யார் மூலமா கெடுப்பான். ஒரு செகண்ட் நின்று கவனிச்சிட்டோம் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிட்டோம். அதை ரிசீவ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அதை கண்டுக்காம விட்டு தள்ளிட்டு, என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், இன்னைக்கு அவன் முன்னாடி நான் கம்மியா தெரியலாம், ஒரு நாள் என்னை உயர்த்துவார் நினைச்சிட்டு போயிட்டே இருந்துடணும். அப்படி போயிட்டோம்னா இந்த ஆவியின் தாக்குதலுக்கு ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். இல்லைன்னா மாட்டிக்கின்னு இதுலயே சுத்தின்னு இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல எழவே முடியாது. ரெண்டாவது என்ன பண்ணா, தேவ சமூகத்துக்கு போய் ஓபன் பண்ணி ஓன்னு அழுதுட்டான். சிலர் திட்டுறது, சிலர் பேசுறதுலாம் மனசு தாங்கவே தாங்காது. என்னதான் காதுல வாங்காம போனாலும் இருதயத்துக்குள்ள ச்சே அவ்வளோ சீப்பாயிட்டலாம், அவங்களுக்கு நம்மள அப்படி நினைச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பாத்தீங்களா? அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எசேக்கியா செஞ்ச மாதிரி நேரா உங்க பிரேயர் ரூம்க்கோ நீங்க ஜபிக்கிற இடத்துக்கோ போயிட்டு ஆண்டு சமூகத்துல உட்காந்து, ஏன் ஆண்டவரே நான் உங்க புள்ள தானே, என்னை எப்படி பேசிட்டாங்க பாருங்க ஆண்டவரே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுது அங்கேயே முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். எப்படி அந்த இந்த மாதிரி ஜெபத்தை எசேக்கியா செஞ்சது என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் கிரியை செய்றார். ஒரே ஒரு தூதன் அனுப்பினாராம். அந்த ஒரு தூதன் அசீரியா ராஜாவின் பாளையத்தில் இருக்கிற 1,85,000 பேரை ஒரே நைட் க்ளோஸ் பண்ணிட்டார். மறுநாள் காலைல ஏஞ்சி பார்த்தா சனகரிப்புக்கு பயங்கர ஷாக். அவனுடைய ஆர்மியே இல்லை. என்னங்க சொன்னா ஃபர்ஸ்ட் அவன், 2000 பேரை உன்னால சம்பாதிக்க முடியலன்னா என் மிலிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஆபீஸரோட முகத்தை எப்படி திருப்புவான்னு கேட்டான். இப்போ எசேக்கியா 2000 பேரைய சம்பாதிச்சான்.
எசேக்கியா அந்த வேலையை பார்க்கல, மாறாக தேவ சமூகத்துல போய் உக்காந்தான். ஒரு தூதன் 1,85,000 பேருக்கு அதே முடிச்சாச்சு. இனி இந்த சனகரிப் ராஜா இருக்கான் பாருங்க, இனிமே இவனோட போராட முடியாதுன்னு சொல்லி அவனும் ரிட்டர்ன் போயிட்டான். சில சமயத்துல சில சத்ருவை அழிக்கணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணார்னா தேவ பிள்ளையோட மோத விடுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. வேற யாருக்கிட்டையாவது மோதனா அவன் அடி வாங்கினே இருப்பான். தேவ பிள்ளைகிட்ட மோதனா தேவ பிள்ளை அவனை அடிப்பான். இந்த அசீரியா ராஜாவை அழிக்கணும், எங்க போனாலும் அழிய மாட்டான், வளர்ந்துனே இருக்கிறான். நீ போ எசேக்கியா கிட்ட அனுப்பிச்சு விட்டார். ஏன்? அப்பதான் எசேக்கியா போய் ஆண்டவர் கிட்ட அழுவான். அப்பதான் ஆண்டவர் எழுச்சி அசீரியாவை அடிப்பார். பூமியில எதையுமே கர்த்தர் தானா செய்ய மாட்டார். ஏன்னா பூமியை மனுஷன் கிட்ட கொடுத்துட்டார். இனி பூமியில எதையாவது செய்யணும்னா இங்க இருக்க மனுஷன் அங்க நோக்கி கேட்கணும். கேட்காம அவரால் கை வைக்க முடியாது. அவர் டீசர்ட். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல. யார் கேட்பா? யார் தேவ பிள்ளையோ, யார் ஜபிக்கிறானோ அவன் தான் கேட்பான். அப்ப அதனாலதான் உங்க லைஃப்ல என்ன வருது? பிரச்சனை வருது. சாத்தான் தெரியாம உங்க லைஃப் அழிக்கலாம்னு உங்க மேல கை வச்சுட்டான். ஆண்டவர் தெரிஞ்சே அதை அனுமதிச்சார். ஏன் தெரியுமா? அந்த அசீரியாவி இனி இந்த பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற எல்லா போராட்டங்களும் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இனி இருக்கக்கூடாதுன்னா 2 விஷயம் எப்பயுமே செய்யணும். நீங்க இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் இல்ல வருகை வர வரைக்கும் செய்யணும். என்னது? சுத்தி இருக்கிற ஆளுங்க சொல்ற எதையும் மைண்டுக்குள்ள போட்டுக்க கூடாது. அப்படி விழுந்துருச்சுன்னா கூட கொண்டு போய் தேவ சமூகத்துல ஓபன் பண்ணி அப்பா கிட்ட ஒப்புரவாயிட்டு அமைதியாயிடணும். இதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா அசீரியாவி எவ்வளவு போராடினாலும் ஜெயிச்சிருவீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. ஏலி வாசல்ல உட்காந்து அண்ணால குறை சொன்னார், குடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணால் தேவ சமூகத்துல ஆண்டவரோட ஒப்புரவாயிருந்தாங்க. குறை சொல்றவங்க வாசலுக்கு வெளியே இருந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை இக்னோர் பண்றவங்க தேவ சமூகத்துல இன்னும் கிட்ட சேர்ந்துனே இருப்பாங்க. கரெக்டா? அப்போ உங்களை பார்த்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்காக நீங்க செய்த கிரியைகளை பார்த்து எதை பார்த்து யார் குறை சொல்ல இருந்தாலும் சொல்லட்டும், பேசிக்கோ. சிஸ்டர் உங்களை பத்தி தப்பா பேசினாங்க, பேசட்டும். நம்ம கிட்ட மோதனாங்கன்னா அவங்க இல்லை, அவங்களுக்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற ஆவி. அதுக்காக தான் ஆண்டவர் மோத விடுறார். சரிங்களா? நம்ம இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரோடும் பேசி இருக்கிறார். நான் சொன்ன இந்த பாதைகள்ல கண்டிப்பா கர்த்தருடைய ஜனம் நம்ம இருப்போமானா நம்ம எல்லாருமே இதுல ஏதோ ஒரு பாதையை கடந்திருப்போம். ஒருவேளை இத்தனை நாள் அது யாரோ மனுஷங்க பேசுறாங்க, சொந்தக்காரர் பேசுனாங்க, அது என் வாழ்க்கையில எதேர்ச்சியா வந்த பிரச்சனை, இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம சமாதானப்படுத்தி கொண்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா எனக்கு வேதத்துல இருந்து ஆவியானவர் காட்டி கொடுத்திருக்கிறார், இது எல்லாமே உங்களுக்கு மறைவாக உங்க வாழ்க்கையில இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அசீரிய ஆவியின் தந்திரம் அப்படின்னு சொல்லி, ஒரு சாத்தானின் தந்திரம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை விழத்தள்ளி எப்படியாகிலும் அவன் சொன்னானே, தேவன் கொடுக்கிற ராஜ்யத்திற்கு ஒப்பான தேசமாகிய தன்னுடைய தேசம் பாதாளத்திற்கு கொண்டு போய் நம்ம சேர்ப்பதற்காக அவன் இவ்வளவாய் ஒவ்வொரு மனிதர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஆகையால் இந்த நாள்ல கர்த்தர் அந்த அசீரிய ராஜாவின் முகத்திரையை கிழித்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் இனி வருகிற நாட்கள்ல எந்த சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும், எந்த மன போராட்டமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இக்னோர் பண்ணிவிட்டு தேவ சமூகத்தை போய் காத்திருந்து அவர்ல நீங்க பலன் அடையும் பொழுது இந்த ஆவிகளுக்கெல்லாம் எதிர்த்து உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எளிமையாய் நீங்கள் வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த அசீரிய ஆவியின் முகத்திரையை கிழித்து எங்களோடு கூட பேசியிருக்கீங்களே, இதோ நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து நீ கர்த்தருக்காக